கருப்பு தான் நம்பர் 1. சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியான ஜனநாயகன் படத்தை 1,20,00,000 பேர் பார்த்திருக்கிறார்கள் என காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திரும்பி போற ஐடியாவே இல்ல. We love homestay. A touch of love in every stay. Kids and family கூட time spend பண்ண, friends கூட weekend spend பண்ண ஒரு perfect ஆன homestay. For booking www.welovehomestay.com. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பட் இந்த படம் just to say God is there. ப்ராப்பர் என்டர்டெய்னர். ஃபேமிலியா வந்து பார்த்தாங்க. பிளான் பண்ணி எதிர்பார்த்த படம் ஜனநாயகன். ஸோ அவ்வளோ பெரிய ஹிட்டு இதுக்கப்புறம் நடக்கணும்னா இட் இஸ் நாட் ஈஸி. 4.5 கோடி மக்கள் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சைபர் கிரைமில் சொல்கிறாங்க. எக்ஸைட்மெண்ட்டோட ஷேர் பண்ணாமல் இருந்திருக்காலே அது வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கும். படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் திருவிழா. ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்ப்பாங்களா? But we are still hoping, we are still waiting. எல்லாருமே எஃபர்ட் போடுறாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே நாங்கள் வந்து டிக்கெட்டே வாங்காமல் காசே வாங்காமல் ஃப்ரீயாக நடத்த முடியாது. லைக் இட்ஸ் ஆல் பிஸ்னஸ். அனைவருக்கும் வணக்கம். திங்க் 3வது தடவை மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஃபார் த ரவுண்ட் டேபிள், தமிழ்நாடு தியேட்டர்ஸ் ரவுண்ட் டேபிள். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அங்கத்தில் உங்களுக்கும் பெரும் பங்கு இருக்குது. ராகேஷ் ப்ரோ, இப்போ நான் எதுவும் மறக்க மாட்டேன். எஸ் ப்ளீஸ், அந்த ட்வீட் ஒன்று போட்டிங்க, அது சம்மந்தம் எனக்கு பர்சனலாக இருந்துச்சு. ஏன்னா அந்த இன்டர்வியூ நான் தான் பண்ணேன். ஸோ நானும் இந்த இடத்துல தான் இருந்தேன். அது நானும் எதிர்பார்க்கல அப்படி ஒன்று திரும்ப அப்படின்னு. பட் இந்த டைம் எல்லாருக்குமே அது பர்சனல் ஹாப்பி. சூர்யா சாரோட அந்த கம்பேக் அப்படிங்கிறது ஸோ ஸ்டார்ட் வித் ராகேஷ் பிரதர்லேயே ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன். எஸ் சார். கருப்பு லைக் வந்துட்டு கருப்பு வந்துட்டு ஹிட் ஆகிடுச்சு. 3 days 4 days ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. நான் வந்து அந்த படம் நல்லா இருக்குது என்ன ட்வீட் போட்டாலுமே கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து நீ எப்போ ரவுண்ட் டேபிள் வரும்போது தனியாக வராத, அவரையும் கூட்டிகிட்டு வா, அவர் தான் மெயின் பர்சன், அவரை கூட்டிகிட்டு வா, அப்படி தான் இருந்தாங்க. ஸோ கமெண்ட்ஸ் வேர் தேர், இட்ஸ் கோயிங் ஆன். ஐ யூஸ்வலி ரெஸ்பாண்ட் டு கமெண்ட்ஸ். லைக் ஒரே கேள்வியை நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. லைக் சரி, ஓகே, உங்களுக்கு என்ன ட்வீட் போட்டால் ஆன்சர் பண்ண முடியாது, ஓகே ரவுண்ட் டேபிள் போனால் என்ன. இன்ஃபேக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் ரவுண்ட் டேபிள் நான் வந்துட்டு ஐ ஸ்டாப் கிவிங் இன்டர்வியூஸே நான் கொடுக்கல. நாட் பிகாஸ் ஆஃப் எனி ரீசன், ஜஸ்ட் ஐ ஹேட் சம் ஒர்க். ஸோ அதனால் வந்து ஐ ஹேட் டு டேக் சம் ஸ்பேஸ்னால வந்துட்டு 1 year வந்து ஐ நெவர் கேவ் எனி இன்டர்வியூஸ். இப்போ கரெக்டாக அந்த ஒர்க்கும் முடியுது, இந்த கருப்பும் வந்துருச்சு, இந்த ரவுண்ட் டேபிளுக்கான டைம் வந்துச்சுனால லைக் இட்ஸ் கமிங் பேக் ஹியர். ஓகே. அண்ட் கருப்பு அண்ட் எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய வெற்றி அடையும்? கருப்பு வந்து லைக் எந்த மூவியும் வந்து எதிர்பார்க்கலன்றதை விட இவ்வளோ பெரிய மேசிவ் சக்ஸஸ் நடக்கும்ன்றது யாராவது எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. ஓகே, டெஃபினெட்லி வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கும் போது அவங்க எல்லா ப்ரொடியூசர்ஸுமே அவங்க படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்கள விட்டுருங்க. பட் இன் ஜென்ரல் இந்த இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்துட்டு படம் நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்குன்னா ஓகே ஹிட் ஆகும். இப்படி இது வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணி, இது எல்லா ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணி, இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒன் ஆஃப் மை 3 ப்ராப்பர்ட்டிஸில் வந்து திருச்செங்கோடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி, ஐ திங்க் திருச்செங்கோடு இஸ் ஆல்சோ வெல் கனெக்டட். அந்த சாமி அந்த இதனால கூட ரூட்டடாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் நாங்கள் வந்துட்டு ஓப்பன் ஃபார் ஜெயிலர். ஓகே, ஜெயிலர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தட் மூவி டர்ன்ட் அவுட் டு பி கருப்பு தான் நம்பர் 1 கலெக்ஷன். சூப்பர். ஸோ இப்போ இந்த ரெக்கார்டை வந்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இட் ஹாஸ் broken ஆல் தி ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் போது இதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டை உடைக்கணும்னா இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ அப்போ அந்த அளவுக்கா? ஆமாம், இட் இஸ் நாட் ஈஸி பிகாஸ் இது அவ்வளோ பெரிய ஹிட்னு நான் சொல்ல வரேன். திருச்செங்கோடு எங்கள் தியேட்டரில். ஸோ அவ்வளோ பெரிய ஹிட்டு இதுக்கப்புறம் நடக்கணும்னா இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ தட் பிக் ஹிட் இஸ் கருப்பு. இதை வந்து யாரும் இமேஜின் பண்ணியிருக்க மாட்டாங்க. நைஸ் நைஸ். ஓகே சார், உங்களோட பதிலுக்கு தான் வெயிட்டிங் சார் எல்லாரும். இல்லை மோர் தென் கருப்பு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சில டென்ஷன்ஸ் இருந்தது. ஓகே, அது வந்து சூர்யா சார் வந்து ஹி வெண்ட் அவுட் ஆஃப் தி வே
பர்சனலாக வந்து நிறைய கேரண்டிஸ் கொடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போது வந்து அந்த கருப்பு படம் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா May 10th வரைக்கும் எவ்ரிபடி வேர் சீயிங் விஜய் சார் ரிசல்ட்டு ஸ்வேரிங் இன் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கே ஆல்சோ வாஸ் நாட் வின்னிங். ஸோ வெறுத்துட்டாங்க. ஸோ அந்த சீசனுக்கு கருப்பு வாஸ் தி ஹைலைட். ஸோ ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். ஸோ அந்த டைமில் வந்து திஸ் மூவி அந்த 14th வர வேண்டியது ஒரு நாள் தள்ளி வந்தது. பிகாஸ் ஆஃப் சூர்யாஸ் சிங்கிள் மேன் ஷோ இந்த படம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து சிங்கம் 1.5 crores ஃபுட்ஃபால்ஸ். ஓகே. சிங்கம் 2 1.2 crores ஃபுட்ஃபால். இது கருப்பு வந்து 1 crore தாண்டிடுச்சு ஃபுட்ஃபால்ஸ். ஓகே. இதில் எல்லா அனாலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கமோட கெட்டப் தான் சூர்யா சாருக்கு இஸ் அ லக்கி சைனன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ ஈவன் அந்த கிளாப்ஸை வந்து அந்த சீனில் வரும்போது தான் சூர்யா சாருக்கு ப்ளஸ் ஆச்சு. நம்பர் 1. ரெண்டாவது வந்து கரா படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தனுஷ். அதில் வந்து கருப்பன் சுவாமிக்காக வேண்டிட்டு அவர் வந்து அவரோட தயவில் தான் அவர் சாதிக்கிறார் அவர் நினச்சது. இதில் வந்து சூர்யாவே கருப்பன் சாமியை வந்துட்டு அந்த காலத்தில் சினிமா திரையுலகத்துக்கு காப்பாற்றிருக்கார். ஓகே. அண்ட் அண்ணா சொன்ன மாதிரி கருப்பு நல்லா போகும்னு தெரியும், பட் இவ்வளோ ஒரு மேசிவ் பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லி உண்மையாலுமே யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் அது வெக்கேஷன் பீரியடாக இருந்தனால அண்ட் ஃபேமிலிஸ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆனதுனால ஃபேமிலியாக வந்து பார்த்தாங்க. அண்ட் கமலால டிட் ரியலி வெல் பிகாஸ் அந்த ஐ திங்க் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிலேருந்தே அஃபிஷியலாக போட்டிருந்தாங்க டாப் 50 தியேட்டர்ஸ்னு போட்டிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து எந்த சிங்கிள் ஸ்க்ரீனுமே 2 ஸ்க்ரீன்ஸுமே டாப் 35 இல்லை. ஸோ அவங்களே கால் பண்ணி சொன்னாங்க கமலா 8th பிளேஸில் இருக்குது, அவ்வளோ ஃபுட்ஃபால் வந்திருக்கு. ஏன்னா திஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ஃபேமிலி ஆடியன்ஸ். அதான் சொல்லுவாங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் பீப்புள் லவ் த மூவி. அண்ட் சாயபங்கர் இஸ் மை ரியலி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவனோட வெளில போகும்போது அவன்கிட்ட சொல்லியிருந்தேன், டே என்னடா கடைசி பாட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க, லிட்டரலா தியேட்டர்ல சாமி வருது அத்தனை பேருக்கு, உண்மையாலுமே வருது. அண்ட் எவ்ரி ஷோல வருது. ஏன்னா நான் தியேட்டர் பார்த்துக்க ஆரம்பிச்சதுன்னு நான் இந்த மாதிரி தியேட்டர்ல ஆடியன்ஸுக்கு சாமி வந்து அந்த செலிப்ரேஷன் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணது இல்லை. அண்ட் உண்மையாலுமே எவ்ரிடே நைட் அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது பில்லு கொடுப்பாங்க விபூதி 200 அப்படின்னு. ஸோ விபூதி வாங்கிட்டு தியேட்டருக்குள்ள போறது வந்து தட் ஹேப்பன் ஃபார் அந்த டைம் நடந்திருக்கும். பழைய ஸோ அப்போ தாத்தா காலத்துல நடந்திருக்கும். என் டேடி எல்லாம் கதை சொல்லுவாங்க. பட் என் பீரியட்ல வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் கருப்பு வந்து லிட்டர் சாமி வந்து ஆடி பாக்குறோம். ஸோ நாங்க பார்ப்போம். அதுல 1-2 பேர் வந்து ரீல்ஸ்க்காக பண்றவங்க இருக்காங்க. பட் அதை விட்டுருங்க. பட் ட்ரூவா அத்தனை பேருக்கு வந்து படத்தோட கனெக்ட் ஆனது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் போன ரவுண்ட் டேபிள் பத்தி பேசினாலும் நான் சொல்றேன், போன ரவுண்ட் டேபிள் நான் மென்ஷன் பண்ணிருந்தேன். அந்த பீரியட்லயும் வாரணமாயிரம் ரீரிலீஸ் வாஸ் நம்பர் 1 அப்பையும். ஸோ சூர்யா சார் ஆல்வேஸ் புட்ஸ் இன் சோ மச் எஃபர்ட்ஸ் ஃபார் எவ்ரி மூவி. அவரே செதுக்கி பண்ணுவார். அண்ட் ஒரு டைம் அது இப்படி இருக்கலாம், ஒரு டைம் ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகலாம். பிகாஸ் ஆடியன்ஸ் தான் வந்து கடைசியில் வந்து டிசைடிங் வந்து ஆடியன்ஸ் தான். அண்ட் இப்போ உங்களுக்கு தெரியும் கருப்பு வந்து எவ்வளோ பெரிய சக்ஸஸுக்கு வந்து ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு. அண்ட் அடுத்தடுத்த மூவிக்கு டெஃபினெட்லி ஈகர்லி வெயிட்டிங். ஓகே. கருப்பு ஜிகே சினிமாஸ் ப்ளீஸ். அது நீங்கள் சொன்ன மாதிரி த கம்பேக் இஸ் ஃபார் ஜென்ரேஷன்ஸ். ஆஹா, சிம்பிள். எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த ஒரு ஆக்டருமே வந்து இப்படி ஒரு கம்பேக் ஒரே படத்தில் தூக்கி சொருனது இல்லை. தூக்கி சொருனது சூப்பர். ஓகே. See, we know he had the potential. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா he was in the league of விஜய், அஜித், ரஜினி அவங்க கூட தான் வந்து இருந்தாரு. அயன், சிங்கம் எல்லாம் வந்து சிங்கம் அதெல்லாம் யாருமே டச் பண்ண முடியாது. அப்போ அந்த பீக்ல அயனோட ஃபுட்ஃபால்ஸ், சிங்கமோடதெல்லாம் வந்து இது வந்து கருப்பு வந்து யாருமே எதிர்பார்க்கல இப்படி வந்து பின்னி பெடல் எடுக்கும் அப்படின்னு. 4th வீக் 5th வீக் வரைக்குமே வந்து, அதாவது ஓடிடி இன்னொரு 2 வீக்ஸ் தள்ளி வந்திருந்தா இன்னும் தியேட்டர்ல ஓடிட்டு இருந்திருக்கும். எஸ், அதுவும் என்ன ஓடிடி வந்தப்ப கூட அந்த ஃபுட்பால் நல்லா இருந்துச்சு. ஸோ அது வந்து இன்னொரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸோ தள்ளி வந்திருந்ததுன்னா இன்னமும் தியேட்டர்ல பயங்கரமா அது பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும். நோ டவுட் அபவுட் இட். ஸோ ப்ராப்பர் என்டர்டெய்னர். அதாவது சூர்யா வந்து அவரோட ஜோன்ல இருந்தாரு. ஒரு படம் மாட்டுச்சுன்னா அவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு ஈஸிலி காமிச்சிட்டாரு. அந்த சாமியானது ஐ திங்க் இப்போ தேட்டர் எல்லாமே சொல்லும்போது எங்களோட பில்லு ஒன்று வரும். அந்த பில்லை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆச்சு எக்ஸ்பென்சிவ், அதில் விபூதி எலுமிச்சம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குன்னாங்க. ஜேகே அது இப்படி லைக் எவ்ரி அதர் ஷோ 2 பேர் 3 பேர் சாமி ஆடிக்கிட்டே தான் இருந்தாங்க. நமக்கு என்னன்னா அவங்க கருப்பா அவங்க பத்திரமா வெளியே போயிடணும் அப்படிதான் இருக்கு. பட் அதுதான் சொல்றேன்ல, இது வந்து ஒன் ஃபார் ஜென்ரேஷன். ஏன்னா இப்படி வந்து ஒரு படம் வந்து பப்ளிக்கோட கனெக்ட் ஆகி மாசஸோட கனெக்ட் ஆகி இப்படி இது பண்ணது வந்து, அதான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கம்பேக் தான் எல்லாரும் கம்பேக் தி ஒன்
ஓகே அங்கிதா மேம். நான் ஒண்ணு வந்து லைக் பிகாஸ் we are referring to the previous interview, யாருமே வந்து ஒரு படம் ஓடக்கூடாதுன்னு எடுக்கிறதே இல்லை. everyone puts in their heart and soul ஒரு படம் எடுக்கும்போது. I just feel like this film gave that recognition from the people. Like people வந்து அந்த படத்தை embrace பண்ணி அந்த divine intervention எல்லாம் லைக் பார்க்கிறதுக்கு கூஸ் பம்ஸ் மூமெண்ட். அதுவும் ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு ஷோக்கும் 6 பேர் 8 பேர். அண்ட் லைக் சிசிடிவி எடுத்து பார்க்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி காமா உட்காந்துருப்பாங்க. லைக் அந்த ஒரு 1 minute என்ன ஆகும்னு தெரியல. இட் வாஸ் சோ மச். அவர் சொன்ன மாதிரி லைக் எங்க லைக் we used to have a tray, எலுமிச்சம்பழம் விபூதி சத்தியமா வச்சிருந்தோம். நெஜமாவே வச்சிருந்தோம். we also put a post, நெஜமாவே வச்சிருந்தோம். பிகாஸ் அவங்க லைக் எந்திரிச்சு வெளில வந்து தண்ணி கொடுத்து எலுமிச்சம்பழம் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் அவங்களுக்கு காம் டவுன் ஆறதுக்கு. அது கண்ணால இப்போ கூட கூஸ் பம்ஸ் வருது. நான் நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு சீரியஸ்லி. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 10 years எக்ஸிபிட்டரா இருக்கேன். பட் இது வந்து நேர்ல பார்க்கும்போது நான் படத்துல தான் பார்த்திருக்கேன். So first time to actually see that was something else. Adha solren, it was like naanga tweet போட்டோம் saying this movie is more than a film now. And you know, like people celebrated it. அது ஒரு படத்தை தாண்டி ஒரு செலிப்ரேஷனா ஒரு பிலீஃபா இருந்துச்சு. பிகாஸ் இன்னைக்கு you know people are so into AI and forward போகும்போது பட் இந்த படம் just to say God is there அப்படின்ற கான்செப்டை நம்ம எல்லாரையும் பிலீவ் பண்ண வச்சது கருப்பு தான். ரைட்? லைக் எனக்கே வந்து அந்த லாஸ்ட் சீன்ல வந்து ஜஸ்ட் காட் திங்ஸ்ன்னு வரும். அது பார்க்கும்போதெல்லாம் இப்போ கூட ஏதாவது தப்பு நடக்க போகுதுன்னா மைண்ட்ல வந்து காட் இஸ் தேர் அப்படின்ற ஃபீலிங் நம்ம ஒரு யங்ஸ்டர் எல்லாருக்குமே அது பிலீவ் பண்ண வச்சது அந்த படம். பிகாஸ் லைக் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு காட் பேஸ்ட் ஃபிலிம். சூர்யா சார் ஹஸ் டன் அ ஃபென்டபிளஸ் ஜாப். அந்த லாஸ்ட் டான்ஸ் எல்லாம் இஸ் லைக் வேற லெவல். ஸோ ஐ ஃபீல் த கமர்ஷியல் எலிமெண்ட் வாஸ் ஆல்சோ தேர். பட் அந்த டிவைன் எலிமெண்ட்டை கொண்டு வந்து எல்லாரையும் பிலீவ் பண்ண வச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த 2026ல வாஸ் மை பர்சனல் தாட் அபௌட். இல்ல ஐ திங்க் நீங்க சொன்னது மாதிரி தான் டெக்னாலஜிஸ் அது போயிட்டு இருக்கவும் சாமி படங்களே பாக்குறது இல்ல. எக்ஸாக்ட்லி. சோ இப்ப கரெக்ட்டா அதை இன்கார்பரேட் பண்ணி அது சூப்பரா பண்ணுங்க. அண்ட் அவ்ளோ பெரிய ஹிட்டுக்கு சோ லைக் நான் என்ன சொல்ல வரேன்னா people do believe. லைக் அது வந்து எனக்கே ஒரு பிலீஃபா வந்துச்சு. God இருக்கும். just God things ன்று எல்லா யங்ஸ்டரும் பிலீவ் பண்ண வச்சாருல்ல. வாட் எவர் இட் இஸ் அவங்க தான் ஜட்ஜ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. எல்லா படமும் ஓடணும்னா இங்க இருக்கிற எல்லாரோட ஆசையும். ரைட்? லைக் that's what it is our bread and butter. But I'm saying Karuppu vandu was beyond a film for us. I personally feel. Okay, unga theaterliyum nalla periya collection. Engaloda highest so multiplex therundu second highest footfall was Karuppu. And yeah, it was amazing. Amazing, like family crowd, kids, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். And for them to personally believe, right? Like so it was amazing. And in the divine intervention was something else. Super. Something else. Okay. இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க கம்பேக் அப்படிங்கிறது. ஸோ இந்த செஷன்ல அந்த கலெக்ஷன் அதெல்லாம் தாண்டி எப்படி பண்ணுச்சு அதெல்லாம் தாண்டி சூர்யா கம்பேக் த ஒன் கம்பேக் அப்படிங்கிறது அது சம்திங் பர்சனலாக இருக்குது. ஏன்னா எனக்கு நான் பார்க்கும்பொழுது எனக்கு அது சம்திங் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த மனுஷன் ஜெயிக்கணும் அப்படின்லாம் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அது பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. I don't think he was out of the picture. Like it's not, yes, it was not theatrical, but Jai Bhim was a fabulous film. Suriya போட்டு oh my god, அந்த படம் வந்து தியேட்டர்ல வராதது was a big, like you know, அது ஒரு மைனஸ் மாதிரி நான் பார்க்கறேன். அது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்ல போட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிரவுட் கண்ட்ரோல் பண்ண முடியாத கீழ எல்லாம் உட்கார்ந்து பார்த்தாங்க. இல்ல சூரரை போட்டு was like another level. அது வந்து direct OTT release. It did not release in Chennai International Film Festival. அதுதான். But I'm saying like theatrical release வராதது I feel was a miss. Like Jai Bhim and சூரரை போட்டு both are very theatrical content. So Surya சாரோட comeback ன்னு நான் சொல்ல மாட்டேன் because I feel he did not drop. Like ஒரு படம் ஓடலன்னா that doesn't mean that person is dropping. For sure, like everybody has good days, bad days. So அதனால அதை எம்பசைஸ் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் நான் லைக் ஃபீல் பண்றேன். பிகாஸ் இப்போ இந்த கருப்பு பத்தி எந்த ட்வீட் நாங்க யாரு போட்டாலுமே கீழே கமெண்ட் வந்து இங்க வந்து பேசுங்க, நீங்க வந்து பேசுங்க. பேசுறதுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு எல்லா ஹீரோவுமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லாருமே ஸ்டார் தான். இவங்க ஸ்டாரு அவங்க ஸ்டார் இல்லை. இந்த படம் ஓடிச்சு அதான் சொன்ன மாதிரி எல்லார் படமும் ஓடணும். எல்லாருமே உயிரை கொடுத்து தான் படத்துல நடிக்கிறாங்க. எல்லாருமே எஃபர்ட் போடுறாங்க. ஆனா ஜட்ஜு வந்து ஆடியன்ஸ் தான் at the end of the day. So I don't look at it as a comeback. I just felt like and the victory was deserved. ரொம்ப நாள் கழிச்சு the victory was deserved. But அது drop ஆகுதுன்னா நான் வந்து அதை சொல்ல மாட்டேன்.
ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா த மார்க்கெட் இஸ் வெரி பிக். தமிழ் சினிமாவோட மார்க்கெட். இப்போ நீங்கள் தெலுங்குலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க. மினிமம் கேரண்டி ஸ்டார்ஸ்னே ஃபேமிலியே அவ்வளோ பெரிய ஐயா. ஸோ அத்தனை பேர் இருக்காங்க. இங்கே வந்து மார்க்கெட் அவ்வளோ பெருசாக இருக்குது. பட் வந்து இப்போ கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா டிக்கெட் போடுவீங்களா போட மாட்டீங்களான்னா எத்தனை ஆக்டர்ஸோட பேரை வந்து நம்மளால விரல் விட்டு சொல்ல முடியும். அவ்வளோதான் இருக்குது. இன் தட் கேஸ் அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. நான் இப்போ ரீசென்ட்லி ரீவிசிட்டட் சூரரை போட்டு. ஓகே. ஸோ கருப்பே இப்படி போயிருக்குன்னா சூரரை போட்டு வந்திருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின் ஆஃப்டர் கோவிட் சூரரை போட்டு, ஜெய் பீம், கருப்பு இந்த 3 படம் சூர்யா அவரோட லைனப் இன் தியேட்ரிக்கலாக இருந்தால் இன்னைக்கு அவர் எவ்வளோ பெரிய மார்க்கெட் வேல்யூ இருந்திருக்கும். ஸோ இது அதான் பிஃபோர் கருப்பு, ஆஃப்டர் கருப்பு. திஸ் இஸ் ஹவு சூர்யாஸ் கரியர் இஸ் கோயிங் டு பி. அப்படிதான் இருக்கும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து ட்ரூலி அவரோட தியேட்ரிக்கல் மார்க்கெட் வேல்யூ என்னன்னு யாராலையும் கணிக்க முடியலையா? ஸோ இப்போ வந்து அவர் சொல்லிட்டார், நான் இறங்கி அடிச்சா இவ்வளோ போகும் அப்படின்னு, ஓங்கி அடிச்சா 1.5 சொல்ற மாதிரி காமிச்சிட்டாரு. ஸோ அப்போ ஒருவேளை வந்து கோவிட்க்கு அப்புறம் வந்து அவர் ப்ராப்பரா பிளான் பண்ணி அந்த 2 படத்தையும் ஜெய் பீம் அண்ட் சூரரை போற்றியும் ரிலீஸ் பண்ணி தியேட்டர் ரிலீஸ் பண்ணி இதுவும் இப்போ ஃபாலோ அப் ஃபிலிமா ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா 6 இயர்ஸ்ல 3 ஃபிலிம்ஸ் ஆல் 150-200 crores in TN grossனா மிஸ் பண்ணிட்டோம்னு தான் சொல்லணும் எல்லாருமே. அதுல அந்த கங்குவால மறைஞ்சு போயிருக்கு நினைக்கிறேன். அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபிளாப்பா இருந்திருக்கும். இவ்வளவு பெருசாவும் இதா இருந்திருக்கு. சோ அவரே அதை அசால்ட்டா தட்டி விட்டு போற மாதிரி இருந்திருக்கும். கம்பேக்னு எப்படி சொல்றாங்கன்னா லைக் இப்போ இந்த லைக் பீப்புள் லைக் மெயினா சொல்றதே ஃபார் தி ஜெனரல் பப்ளிக். இப்போ வந்து நீங்க இப்போ சினிமான்றனாலே வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி அது ஓடுறது, அது பேஸ் பண்ணி என்ன கலெக்ஷன், அதுதான் வந்து ஒரு விக்ட்ரியா நம்ம சொல்லுவோம். தியேட்டர்லேயே ரிலீஸ் ஆகாத ஒரு படம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர் படம்னு சொன்னால் அதை வந்து விக்ட்ரியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா? என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து சூர்யா சாருக்கு மெயினாக வந்து 2 சூப்பர் படம் வந்து சூரிய ரிப்போர்ட்டரும் சரி ஜெய் பீமும் சரி தியேட்டருக்கு வரல. ஸோ என்ன கலெக்ஷன் சொல்லிட்டு அது ரெஜிஸ்டரே ஆகலை. ஓகேங்களா? ரெஜிஸ்டர் ஆகாத போது நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்றது பர்சனல் ஒப்பீனியனும் வச்சுக்கலாம். இல்லை வந்து அது எனக்கு வந்து சூரிய ரிப்போர்ட்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்ன வருத்தம்னா அது ஏன் தியேட்டருக்கு வரலன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ நாங்களாம் வந்து ஒரு டவுன்ஃபாலில் இருந்தோம் தியேட்டர் ஃபுல்லாக. அந்த சூரிய ரிப்போர்ட்டர் ஆக்சுவலாக வந்துட்டு மேபி தே குட் ஹவ் டேக்கன் அ கால் லைக் அந்த படம் அவ்வளோ நல்ல படம்னா தே குட் ஹவ் டேக்கன் அ கால் டு வெயிட் அண்ட் ரிலீஸ் இட் ஃபார் பொங்கல் பண்ணியிருக்கலாம். பட் மேபி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஹோப்ஸ் இருந்திருக்கும். லைக் வந்து இந்த கோவிட் வந்து திரும்பவும் அடிக்கும், திரும்பவும் வராது, கூட்டம் வராது. அவங்க இன்வெஸ்ட் பண்ண மணி அவங்களும் ரிகவர் பண்ணணும். கரெக்டுங்களா? அவங்க வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. ஃபார் எவ்ரிபடி வந்துட்டு மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் எவ்ரிபடி எண்ட் ஆஃப் த டே இஸ் டூயிங் பிஸ்னஸ். யார் ஒன்றா இப்போ சூர்யா சார் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், விஜய் சார் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே வந்து ஆர்டிஸ்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு 2 இருக்கும். ஒன்று பேஷன் இருக்கணும், ஒன்று காசு சம்பாதிக்கணும். 2மே சேர்ந்து வர்றது தான் வந்து பண்ண முடியும். கமல் சாரே இருந்தாலும் அவர் வந்து சினிமாவில் எவ்வளோ காசு விட்டுருக்காருன்னு நம்மளுக்கே தெரியும். அவருக்கு மேபி கொஞ்சம் பேஷன் அதிகமாக இருக்கலாம். இன்னொரு ஆக்டருக்கு பேஷனோட சம்பாதிக்கணும்னு இருக்கும்ல. அதே மாதிரி தான் நாங்கள் எக்ஸிபிட்டர்ஸும் இப்போ தியேட்டரை வந்து ரெனோவேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். We do it out of passion. Okay, he is doing releases not only to make money. It's out of passion to do something. He's taking so many efforts to do lights or whatever. He's coming and talking. Na, it is a passion that he's working. அதே மாதிரி தான். பட் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் வந்து டிக்கெட்டே வாங்காமல் காசே வாங்காமல் ஃப்ரீயாக நடத்த முடியாது. லைக் தட் இஸ் ஆஃப் த ஸோ ஹியர் என்னன்னா இவங்க வந்து லைக் தே ஜஸ்ட் சூர்யா சாரோட 2 ஹிட் மூவிஸ் டின்ட் ரெஜிஸ்டர். அதுக்கு முன்னாடி வந்த படம் ப்ரீ கோவிட் ஐ திங்க் காப்பான் கேம் நினைக்கிறேன். தென் ஆஃப்டர் தட் எதற்கும் துணிந்தவன். ஆமா, காப்பானும் ஓடல, அதுக்கப்புறமா அடுத்த படமும் ஓடல. ஸோ ஓடானா என்ன ஆயிடும்னா மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு இப்போ வந்துட்டு இட்ஸ் ஆல் பிஸ்னஸ். இப்போ வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோன்னா எவ்வளோ கொடுக்கணும், அது எப்படி ரிகவர் பண்ணணும், இது எல்லாம் ரிகவர் ஆச்சா, எல்லா தியேட்டருக்கும் ஷேர் வந்துச்சா, எல்லா ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டருக்குலாம் காசு பண்ணாங்களா, தட் ஒன்லி டிசைட்ஸ் தி ஆக்டர்ஸ் சேலரி. இதுக்கு நடுவில் வந்துட்டு இந்த ஓடிடின்ற ஒரு பிஸ்னஸ் வந்ததுனால தேவர் கிவிங் ஆக்சுவலி மோர் மணி ஃபார் தட் மூவிஸ்லாம் கொடுத்ததுனால ஓவரால் பட்ஜெட் ஆஃப் த மூவி ஏதோ இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து ஓடிடிஸ் ஆர் நாட் கிவிங் தட் மச் மணி பண்றதில்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூர்யா சார் வந்து 2 ஹிட் படம் வந்து தட் இஸ் ஜெய் பீம் கொடுத்தாலுமே அவரோட சேலரி என்ன, வாட் இஸ் இஸ் மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லிட்டு கடைசியாக போனோம்னா வி ஹேவ் டு கோ வே பிஹைண்ட் பேக்கில் போனோம். கங்குவாவும் வந்துட்டு அவங்க வந்து அவ்வளோ செலவு பண்ணி எடுத்து தே குடன்ட் ரிகவர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக்னு ஏன் சொல்கிறேன்னா ஃபைனலி ஹி ரெஜிஸ்டர்ஸ் அ தியேட்ரிக்கல் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர். ஓகே, தட் இஸ் கருப்பு.
ஸோ பேக் தென் வந்து பார்த்தீங்கன்னா தோ சூரிய ரிப்போர்ட்டர் ஜெய்பீம் வாஸ் தேர், பட் திஸ் இஸ் த கம்பேக். ஓகே, த கம்பேக் அண்ட் ஹி கேம் பேக் வெரி ஸ்ட்ராங்லி. சூப்பர். வெரி ஹாப்பி ஃபார் தட். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிகாஸ் வி நீட் ஆக்டர்ஸ் இல்லைனா இந்த கண்டென்ட் மட்டுமே நம்பி ஒரு படம் வந்து நம்ம தியேட்ரிக்கல் பிஸ்னஸ் இருக்க முடியாது. இப்போ கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம என்டர்டெய்னர், ஓகேங்களா. அதில் சூர்யா சாரோட ரோல் வந்து பயங்கரமான ஒரு ஃபிட்டின், ஓகேங்களா. இது வேற வந்து இப்போ சூர்யா சார் இல்லாமல் வேற யாராவது 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்தாலுமே அது சூர்யா சார் இல்லாமல் இப்போ இதே கண்டென்ட்டு ஒரு நியூ பட்டிங் ஹீரோ நடிச்சிருந்தா இவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குமா? கண்டிப்பாக நடிச்சிருக்காரு. ஸோ சூர்யா சாரோட அந்த ரோல் அந்த இம்பாக்ட் வந்து இஸ் டெஃபினெட்லி கிரியேட்டிங் தட் பாக்ஸ் ஆஃபீஸ் இன்டு 10x வச்சுக்கோங்களேன். ஸோ ஸோ he is in the game, but he just made a big comeback for the registering his theatrical collections. To all points பண்ணிட்டாங்க. So அது comeback இல்ல, he's always in the industry, he's always with us, he's given many blockbusters. So விக்டரி ஃபெயிலியர்ஸ்ங்கிறது எல்லாமே இருக்கும். இது வந்து ஃபெயிலியருங்கிறது கிடையவே கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி எல்லா படமும் ஓடணும்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ண லைட்மேன்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து எக்ஸிபிட்டர்ஸ்லேருந்து வி வாண்ட் ஆல் மூவிஸ் டு பிகம் அ பிளாக் பஸ்டர். எல்லாமே மேசிவ் ஹிட் ஆகணும் தான் நாங்கள் நினைப்போம். பட் ஃபைனலாக ஆடியன்ஸ் எதை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க, எதுக்கு ஆடியன்ஸ் அதிகமாக வராங்கிறது வந்து ஆடியன்ஸ் அவங்க தான் டிசைட் பண்ணணும் at the end. So Suriya sir comebackலாம் கிடையாது. He is always in the industry, he is always there, and இந்த Suriya sir கருப்பு win feels like a personal win for all of us. அவ்வளவுதான். Of course. வெங்கடேஷ் சார், இப்போ 2026 ஐ திங்க் திஸ் வில் பி தி இயர் ஃபார் சூர்யா. இப்போ வந்து வாரிசு அப்புறம் இன்னொரு படம் வந்தது விஜய் சார் அந்த வருஷத்தில். இட் ரிஜிஸ்டர்ட் அபவுட் 650 crores. ஸோ இது கருப்பு ஹஸ் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் 300 to 350 crores. இப்போ வந்து ஆகஸ்ட் 15க்கு விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வருது. ஸோ கியூமுலேட்டிவாக ரெண்டு கூட்டினாலும் ஐ திங்க் இட் வில் கிராஸ் தட் திங். அண்ட் கருப்பில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் கருப்பில் டைட்டில் கார்டு போடுறதுல சிஎம்மோட பேர் போட்டார். சின்சியர் தேங்க்யூன்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் விஜய் சார் அண்ட் சூர்யா சார் ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணார். ஸோ த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூட் இன் தி ஹிட் மூவி ஆல்சோ. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் தி இண்டஸ்ட்ரி. எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க ஜனநாயகன் அந்த ஒரு ஃபார்மெட்டுக்கு அப்படிங்கிறது மட்டும்? பிகாஸ் அந்த லீக்டு வெர்ஷன் ஆனதுமே எப்படி ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாங்க. ஆனால் அது ஆகி விஜய் சாரோட ஃபேன்ஸாக இல்லாதவங்க கூட சொன்ன பதில் ஒன்லி இன் தியேட்டர்ஸ் அப்படிங்கன்னா, இப்போ கூட யூடியூப்ல திறந்து பார்த்தா ஏதோ ஒரு சின்ன ஷார்ட்ஸாவோ ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். நான்லாம் பார்த்தா பண்ணி விட்டுட்டு தான் இருக்கிறது. பட் அந்த லீக்டு வெர்ஷன் ஒன்று ஆச்சு, அது வந்த உடனே ஃபர்ஸ்ட் அது எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? நான் அந்த இது கேட்டுட்டு அப்புறம் ஜனநாயகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லீக்டு வெர்ஷன் அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா எந்த படத்துக்குமே நடக்கக்கூடாது. சினிமாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற ஒருத்தரோட படம் இப்படி லீக் ஆகி கண்ணுக்கு முன்னாடி ஃபோனில் வச்சுருக்காங்க போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. திஸ் ஷுடன்ட் ஹவ் ஹேப்பன் ஃபார் ஜனநாயகன் அண்ட் திஸ் ஷுடன்ட் ஹேப்பன் ஃபார் எனி அதர் மூவி எவர். எந்த படத்துக்குமே அது நடக்கக்கூடாது. ஏன்னா ஒரு படத்துலையும் வந்து வேர்வுங்கிற சாண்டி ரத்தத்தை சிந்தி தட்ஸ் நாட் அ ஸ்டேட்மெண்ட், ஆக்சுவலாகவே நடக்குது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க ஒரு படம். இப்போ கமலாவில் ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம், இப்போ ரீசெண்டாக விஜய் சேதுபதி சாரோட பாக்கெட் நாவல் ஷூட்டிங் கமலா நடந்துச்சு. ஸோ அது எவ்வளோ டேக் போகிறாங்க, எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிறது, சும்மா ஒரு 2 minute ஷாட்டுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதே மக்கள் கிட்ட தியேட்டரில் வந்து ரீச் ஆகுனா அதை மக்கள் என்ஜாய் பண்ணணும் தான். அது அவ்வளோ ஈஸியாக ஒரு ரேண்டம் கை வந்து அதை லீக் பண்ணுறது வந்து அது ரொம்ப மிகப்பெரிய வருத்தம். இட்ஸ் நெவர் ஹெல்த்தி ஃபார் சினிமா இண்டஸ்ட்ரி. இட் ஷுட் நெவர் ஹேப்பன் அகேன். ஸோ அது மிகப்பெரிய வருத்தம். நீங்கள் சொன்ன மாதிரி தேட்டரில் தான் பார்க்கணுங்கிற தேட்டர்லாம் பார்க்கணும். நான்லாம் ஒரு செகண்ட் ஐ நெவர் தாட் அபவுட் அதை பற்றியே நான்லாம் யோசிக்கவே இல்லை. ஸோ அது தேட்டரில் என்னைக்கு வந்தாலும் படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் திருவிழா. தளபதி ஸ்டைலில் சொன்னால் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கூடிய சீக்கிரம் படம் வந்து தியேட்டர்ஸில் வரும் அண்ட் வீல் செலிப்ரேட் த மூவி லைக் எனிதிங் டெஃபினெட்லி. இன்ஃபேக்ட் ஜனநாயகனுக்கு முதல்ல அந்த ஸ்டாண்டி எல்லாம் கொடுத்தாங்க, ஹோர்டிங்ஸ் ஸ்டாண்டி கொடுத்தாங்க அந்த ஃபோம் போர்டில். இப்போ வரைக்கும் அது கமலால லாபி ஒன்ல சென்டர்ல இருக்கு. இப்போ கூட ஸ்வசிகா மேம் வந்திருந்தாங்க, கருப்புக்கு போனாங்க, அப்படியே ஜனநாயகன் தான் போவாங்க. ஸோ அது வந்து அங்கேதான் இருக்கு, அது அங்கேதான் இருக்கும். இப்போ வரைக்கும் ஹேவ் சோ மெனி பீப்புள் கம்மிங் அண்ட் டேக்கிங் செல்ஃபிஸ் வித் அந்த போஸ்ட் அப்படியே கொடுத்து செல்ஃபி எடுக்கிறது இப்போ வரைக்கும். ஸோ டெஃபினெட்லி வந்து அது ஒரு என்னைக்கு தியேட்டர்ஸ்ல வருதோ அது ஒரு திருவிழாவா, அது ஒரு பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும். நிச்சயமா தியேட்டருக்கு வரும். ஓகே. அண்ட் பிரதர் ராகேஷ் ப்ரோ, உங்களுக்கு லீக் அதான் ஜனநாயகன் கிடையாது. எந்த படம் லீக் ஆனாலுமே வந்து அது ஒரு ஹெவி டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா பிகாஸ் தட் கோஸ் வைரல் மச் ஃபாஸ்டர். சும்மா வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கே ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்க்குறாங்களோ இல்லையோ, ஜஸ்ட் கீப் ஸ்ப்ரெட்டிங். எனக்கு இதுவே பிடிக்காது ஆக்சுவலாக. வந்து நம்ம தியேட்டர்லேயே வந்துட்டு ஜென்ரலாக வீடியோ எடுத்து அந்த ஓப்பனிங் சீனை வந்து போட்டு அதை போடுறதே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. அது எதுக்கு அங்கே சரி
இப்போ யாரையுமே வீடியோ எடுக்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி நீங்கள் எடுக்கிறீங்களா, உங்களோட மெமரிக்காக வச்சுக்கோங்க. அதை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து சோஷியல் மீடியாவில் போடுறதே ஒத்துக்க முடியாது. இப்போ படமே லீக் பண்ணது ஹெவி டிசப்பாயின்மெண்ட் தான். லைக் வெதர் இட் எஃபெக்ட்ஸ் தி கலெக்ஷன்ஸ் டஸ் நாட் எஃபெக்ட் தி கலெக்ஷன்ஸ், அது செகண்டரிங்க. இது நடந்திருக்கவே கூடாது, அது நடந்துருச்சு. ஸோ இட் இஸ் அ வெரி பிக் டிசப்பாயின்மெண்ட். உங்களுக்கு இல்லை, அதுதான் ஷேட்டர்ட் தான். ஏன்னா அவர் முடிவு பண்ணிட்டாரு, போயிட்டாருன்னு, இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே, ஒன் லாஸ்ட் டான்ஸ் மாதிரி அதை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி we are waiting to ஜான்வரிலேருந்து வெயிட் பண்ணோம். someone told me இன்னைக்கு தான் 175th டே நினைக்கிறேன். ஆமாம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது 175th டே செலிப்ரேஷன் மாதிரி. ஸோ ரொம்ப வந்து அது லீக் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிருக்க வேண்டியது, ஒரு ஐகானோட ஒரு கடைசி ஃபேர்வெல் ஃபிலிமு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. பட் we are still hoping, we are still waiting. அது என்னைக்கு வந்தாலும் ஜெயிக்கிற. அதுதான் கேட்குறேன், அதுக்கு எவ்வளோ வெயிட்டிங், என்ன எதிர்பார்க்குறீங்க இன்கேஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா? ஸோ இட் வில் பி த பிக்கெஸ்ட் ஆஃப் தளபதின்ற மாதிரி இருக்கும். ஏன் சும்மா ஒரு எலெக்ஷன் ரேலியை பார்க்கறதுக்கே அத்தனை லட்சம் பேர் வந்தாங்க கடைசி படம். சொன்ன மாதிரி நடந்திருக்க கூடாது. எஸ்பெஷலி அவ்வளோ பண்ண விஜயனாக்கு லாஸ்ட் ஃபிலிம் ட்ரிபியூட், அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கிற படத்தை வந்து இவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ணியிருக்க கூடாது, கண்டிப்பாக கூடாது. அண்ட் லைக் ஹீ செட் எந்த படக்குமே நடத்தக்கூடாது. பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக, பிகாஸ் எவ்ரி சிங்கிள் பர்சன் அந்த படத்துக்கான ஈகரா, லைக் ஹீ செட் கோர்ட் ஹியரிங்கா இருக்கட்டும், லைக் நியூஸ் பேப்பர் திறந்தாலே ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் எங்க இருக்கு, என்ன எழுதிருக்காங்க. அந்த ஸ்வேரிங் செரமனி ரிசல்ட்டுக்குலாம் முன்னாடி கோர்ட்டுக்குலாம் ஜனநாயகன்லாம் உட்கார்ந்து, அதுதான் சொல்றேன், எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்த ஒரு படம் அது வந்து. ஆனா லீக் ஆனாலுமே இட்ஸ் நாட் கோயிங் டு எஃபெக்ட் எனிதிங். கண்டிப்பா தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம், அந்த ட்ரிபியூட், அந்த கர்டசி எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே உண்டு. அது செலிப்ரேஷன், அது திருவிழா என்னைக்கு வந்தாலுமே அதுதான். அன்னைக்கு தான் தீபாவளி, அன்னைக்கு தான் தலை தீபாவளி. ஏன்னா யூஸ்வலா சாரோட படம் வந்து தீபாவளிக்கு தானே வரும்ல. ஸோ ஹாப்பி தீபாவளி நண்பான்னு சொல்ற மாதிரி ஹோப்ஃபுல்லி we're all hoping for it. ஸோ அது நடந்திருக்க கூடாது. பட் இப்போ வரைக்கும் நான் ஒரு ஷார்ட் கூட பார்த்ததில்லை. ஐ டோன்ட் நோ வை. ஐ திங்க் நீங்க தேடினதுனால உங்களுக்கு இன்ஸ்டா சர்ச்ல வருது, எனக்கு ஒன்று கூட நான் பார்க்கவும் ஐ திங்க் அதான் சொல்றேன், ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஷேர் பண்ணாமல் இருந்திருக்காலே அது வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கும். அது ஏன் அவ்வளோ ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணி அவர் சொன்ன மாதிரி இதுதான் ஈஸியாக வைரல் ஆகுதுன்ற மாதிரி இட் ஷுடன்ட் ஹவ் ஹேப்பன். இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அண்ட் அவரோட லாஸ்ட் படம் எல்லாருமே அவ்வளோ ஒரு செலிப்ரேஷன் பிளான் பண்ணியிருந்தோம். பிகாஸ் ரொம்ப க்ளோஸாக தானே கேன்சல் ஆச்சு. லைக் we were like everything 8th மாதிரி தான் கேன்சல். நிறைய தியேட்டர்ஸ்ல புக்கிங்ஸே ஓபன் பண்ணிட்டீங்க. I remember. Yes, நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணி, அதான் சொல்றேன், எல்லாருமே அவ்வளோ யூனிக்காக என்ன பண்ணலாம், புதுசாக என்ன பண்ணலாம், இப்படி என்ன பண்ணலாம், அப்படி என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணி எதிர்பார்த்த படம் ஜனநாயகன் வரல. எப்போ வந்தாலும் அன்னைக்கு கொண்டாட்டம் தான். அவர் சொன்ன மாதிரி இன்னைக்குமே வரதராஜாலும் அந்த ஜனநாயகன் ஸ்டாண்டி அப்படியே இருக்கு. அது வந்து சப்போஸ் யாராவது தட்டி விட்டாலும் லைக் வில் கோ ஃபிக்ஸ் பண்ணி அங்கேயே தான். ஏன்னா அவரோட ஸ்பாட் வந்து நெஞ்சில் யாராலுமே எடுத்துக்க முடியாது. தளபதி இஸ் ஆல்வேஸ் லைக் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட், அந்த ஹார்ட்ல அதான் சொன்னேன், ரொம்ப பர்சனலான ஒரு இமோஷன். ஸோ அந்த படம் எப்போ வந்தாலுமே அது பிளாக் பஸ்டர் தான். ஆனால் அதான் லைக் சார் வந்து ஜெயிச்சு அந்த 1 monthல வந்து இன்னும் எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் எப்போ வந்தாலுமே எக்ஸைட்மெண்ட் குறையாது. அது நீங்கள் பேசும்போது தான் எனக்கு அந்த மிஸ் பண்ணுற ஃபீல் அவ்வளோ வந்ததில்லை. நீங்களாம் அந்த மிஸ் பண்ணுற ஃபீல் அந்த ரொம்ப இதுவாக சொல்கிறீங்க, எனக்கு அது அப்படியாவது வைப் வருது, ஐயோ என்ன மிஸ் பண்ண போகிறோமே அப்படிங்கிற வைப்பு. சார் வெங்கடேஷ் சார், ஜனநாயகன் வீக் இந்த ஒரு ஃபார்மேட் சார் எல்லாரும் விஜய் சாரோட நெஞ்சில் கூடி இருக்கும். அந்த விஜய் சார் படம் வந்து இப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எத்தனை நெஞ்சு ஓடிச்சிருக்கும் எதிர்பாருங்க. ஸோ அது ஒரு ட்ராஜடி. அது அந்த ஆள் சும்மா வரா பார்த்துட்டு இருந்தால் ரைட்டு, அது 4.5 கோடி மக்கள் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சைபர் கிரைமில் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து அவர் விஜய் சார் பேசுவாரான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபகண்டா வந்தது. ஆனால் அவர் பேசும்போது 2 கோடி மக்கள் பார்த்தாங்க. அந்த அவர் அசம்பிளியில் பேசும்போது எந்த தியேட்டரில் நூன்ஷால ஆடியன்ஸ் கிடையாது, டிவி சீரியல் பார்க்குறதுக்கு டிஆர்பி சில இறங்கிடுச்சு. அவர் பேசி முடிச்ச அப்புறம் தான் கலெக்ஷனே வர ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் விஜய் சார். அது இந்த லீக் தடுக்கவே முடியாது. அப்படி லீக் வந்து இது ஒரு ட்ரெய்லர் இல்ல ஆக்சுவலி கண்டிப்பா தடுக்கணும். இல்ல அவர் சொன்னது ஐ மீன் ஜனநாயகன் அவ்வளவு ஹிட் ஆக போற தடுக்க முடியாது. நான் வந்து என்ன சொல்றேன்னா, அந்த 4 கோடி மக்களும் தியேட்டர்லயும் வந்து படம் பார்ப்பாங்க. அதுதான் லைக் ஈவன் இஃப் தே ஹேவ் வாட்ச்ட் தி மூவி. அதான் சொல்றேனே,
படம் பார்த்தாங்களா இல்லையா அதெல்லாம் செகண்டரி. கில்லி ரீரிலீஸ் பார்க்கலையா? கரெக்ட். இடையில ஒரு கீனி எடுத்தாரு வந்தது கில்லி. என்னன்னா வந்து என்ன கேட்டாங்க, ஏதோ ஒரு நான் நடந்து போயிட்டு இருக்கோம், டக்குன்னு மைக் வச்சு ப்ரோ ஜனா இல்லையா திருப்பி தேட்டர்ல வந்து பார்ப்போம். இன்னொரு ஸ்மால் இது, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 20 தியேட்டர் வந்து ஓப்பனிங்கே தள்ளி வச்சிருந்தாங்க. பொங்கல் தியேட்டரோட ஓப்பனிங், தியேட்டரோட ஓப்பனிங் நம்ம ஓஎம்ஆர்ல வந்து கேளம்பாக்கம்ல ஹரிசர் செவன் ஸ்க்ரீனு, அப்புறம் வந்து டால்பி சினிமா திருவெம்பூர் ட்ரிச்சியில், இவங்கெல்லாம் ஜனநாயகம் தியேட்டரை வந்து ஓப்பனிங் பண்ணி தான் தியேட்டர் திறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ அவ்வளோ வந்து we are also very வெயிட் passionate. பண்றது. ஏன்னா வந்து நான் தான் சொன்னேன், என்ன ப்ரோ கொஸ்டின் இது, ஜனநாயகன் வந்து தேட்டர்ல பாப்பாங்களான்னு கேக்குறீங்க. டிவில 100 வாட்டி பார்த்த கில்லிய 10 வாட்டி வந்து தேட்டர்ல பாக்குறாங்க. சரியான சர்ப்ரைஸ் கில்லி ரிலீஸ். கில்லி எல்லாம் சரி. இப்ப நான் மெர்சல் கத்தி போட்டோம்னா இப்ப சிஎம் சார் பர்த்டேக்கு அப்ப நாங்க இருந்த டவுட், சரி நிறைய வாட்டி பார்த்துட்டாங்க, ஸோ ஜில்லாக்கு வருவாங்க, ஏன்னா கேப். மெர்சல் கத்தி ஓப்பன் பண்ணா ஃபுல்லு. I'll be honest, ஒரு டிக்கெட் கூட கவுண்டர்ல போல, எல்லாம் ஆன்லைன்லயே ஃபுல் ஆச்சு. நாங்கெல்லாம் வந்து அந்த ஒன்ஸ் மோரா நான் போட்டுட்டு எல்லா ஷோமே உட்காந்து பார்ப்பேன், போரே அடிச்சது இல்ல. So we'll always celebrate Vijay Anna as our தளபதி, we'll always celebrate Vijay Anna as our CM. Actually எங்களுக்கு வந்து re-release பெருசா that's not our audience. ஆனா கில்லி I think was the only re-release that played for 3 weeks. Okay. எங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம், because we are not a re-release place at all. But கில்லி ரீ-ரிலீஸ் மட்டும் 3 வாரம் வீக்கெண்ட்ல வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ண படம் கில்லி. I'm saying and like also the time gap illa, so there were a lot of old people in the sense ipo like my mother, she wanted to come and watch it. I'm saying ரொம்ப family audience, like you know that kind of audience liye பசங்களுக்காக வரது ஒண்ணு, youngsters வரது ஒண்ணு, but people who have watched that side of தளபதி, அந்த சைடுல இருந்து அவங்களும் வந்து you know என்ஜாய் பண்ணி பார்த்ததெல்லாம் இட்ஸ் லைக் அதான் சொல்றேன், அவருக்கு மட்டும் தான் நடக்கும் இதெல்லாம். நடிகர்ல இருந்து ஒருத்தர் முதல்வர், ஸோ அதுவே பெரிய விஷயம். அண்ட் நம்மளோட லாஸ்ட் டைம் ரவுண்ட் டேபிள் உட்காந்து இப்போ அவர் வந்து நவட்சன் எம்எல்ஏ ரேவந்த் அவர்கள். ஸோ உங்களோட வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் சொல்லி ஆரம்பிச்சிடுறீங்களா இல்லை? சார் தளபதி அவர் என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் தான். இன்னைக்கு வந்து 193வது நாள் சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட்டிங். சென்சார் சர்டிஃபிகேட். ஆமாம், டிசம்பர் 19 அப்ளிகேஷன், டுடேஸ் 193 days. ட்ரெய்லரில் ஐ எம் கம்மிங்ன்றாரு. இப்போ நாங்கள் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி சென்சார் சர்டிஃபிகேட். ஓகே. ஸோ எது பண்ணாலும் அவர் நம்பர் 1 தான். ஸோ இது ஒரு ரெக்கார்டு தான். ஃபார் ஆல் தி நாட் ஸோ குட் ரீசன்ஸ் சர்டிஃபிகேட் இஸ் ஸ்டில் வெயிட்டிங். அங்கிள் சொன்ன மாதிரி எப்பவுமே தளபதி நம்பர் 1. அண்ட் இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் ஐ சே எனிதிங், தேங்க்ஸ் டு அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் சார். பிகாஸ் இந்த ஒரு புது படம் ரிலீஸ் ஆனால் ஃபஸ்ட்டு 7 டேஸுக்கு 5 ஷோஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்த வந்து மொத்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் விஜய் சார் வந்து ஒரு 1 மந்த்க்குள்ளே வந்து பாஸ் பண்ணியிருக்காரு அந்த ஆர்டரை. பிகாஸ் முதல்ல ரிவைவல் ஆஃப் தமிழ் சினிமா கோவிட் டைமில் மாஸ்டருங்கிற ஒரு படத்தை வந்து எத்தனை வாட்டி தேங்க் பண்ணாலும் அது வந்து இதாகாது. பிகாஸ் வென் பீப்புள் வர் ஸ்கேர் டு கம் டு தியேட்டர்ஸ், மாஸ்டருங்கிற ஒரு படத்தை தியேட்டர் தான் ரிலீஸ் பண்ணி மக்களை திருப்பி தியேட்டருக்கு வர வச்சது வந்து மாஸ்டர் மூவி, தளபதி விஜய் அண்ட் என்டையர் மூவி டீம். அண்ட் இப்போ திருப்பி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ பெரிய ஒரு நல்லது செஞ்சுருக்காரு. ஸோ முன்னாடி வந்து ஒரு புது படத்துக்கு வந்து ரிலீஸ் அன்னைக்கு ஒரு அடிஷ்னல் ஷோ வாங்குறது வந்து இட் யூஸ் டு பி அ டிஃபிகல்ட் ப்ராசஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் யூஸ் டு ரிக்வெஸ்ட் அண்ட் தே யூஸ் டு கெட் பெர்மிஷன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 7 டேஸுக்கு ஆல் தியேட்டர்ஸ் 5 ஷோஸ் போட்டுக்கலாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் சினிமாவுக்கு. ஐ எம் ஷுர் சினிமாக்கும் மக்களுக்கும் இன்னும் நிறையா நல்லது செய்வார். அண்ட் இது ஸ்டார்டிங்கே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். ஸோ தேங்க்யூ தளபதி சிஎம் அண்ணா. ஓகே. அண்ட் ராகேஷ் ப்ரோ ஒரு ட்வீட் ஒன்று போட்டிங்க, ஒரு ரவுண்ட் டேபிள் உட்காந்துடலாமா அப்படின்னு. ஆமாம், நவ் இட்ஸ் தளபதியா ஒரு வெரி ஹாப்பி ஃபார் ஹிம், வெரி ஹாப்பி ஃபார் சப்போர்ட்டர்ஸ், வெரி ஹாப்பி ஃபார் த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா பிகாஸ் வந்து இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் சோ மெனி ஃபில்ம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆல்மோஸ்ட் டெய்லி போய் அவரை மீட் பண்ணி க்ரீட் பண்ணுறாங்க. தியேட்டர் ஓனர்ஸ் வி வெண்ட் அஸ் 2 பேட்சாக போய் நாங்கள் மீட் பண்ணோம். லைக் அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இண்டஸ்ட்ரியிலேயே வளர்ந்து இப்போ வந்து அவர் இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போயிட்டு விச் இஸ் லிட்டில் பிட் சேட் திங் ஃபார் அஸ். அது நடந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிருக்காரு.
தோ ஹீஸ் லெஃப்ட் தி இண்டஸ்ட்ரி, எங்களுக்காக வந்து இன்னமும் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்லது பண்ணுவார் ஒரு எதிர்பார்ப்போட நாங்கள் சந்தோஷமாகவும் இருக்கோம். அண்ட் அவரும் வந்து 100% பண்ணுவார். ஒரே ஒரு இதுதான், இந்த ஜனநாயகன் எப்போ வரும், அது வந்தால் கொஞ்சம் எங்களுக்கு நாங்கள் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபார்மேட் போயிட்டாரு, நிறைய நல்லது பண்ண போறாருன்னு ஒன்று இருக்கு. அந்த கடைசி சம்பவம் மட்டும் ஒன்று இருக்கு. ஆமாம், அந்த சம்பவம் மட்டும் முடிச்சுட்டு போயிட்டா. மெனி பீப்புள் ஆஸ்க் மீ, இந்த மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி லீக் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் பார்ப்பாங்களா இவ்வளோ? 100% பார்ப்பாங்க, 100% நல்லா இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த வின் பண்ணி ஒரு 1 மந்த்லேயே வந்ததா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அவரோட பர்த்டேக்கு வந்திருக்கலாம். அட்லீஸ்ட் எப்பயாவது வரணும். லைக் ஜஸ்ட் வெயிட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப பெரிய ஹாப்பி ஃபார் போத் ஆஃப் தெம். பிகாஸ் ரேவந்த் வந்து பர்சனலாக தெரியும், தளபதி வந்து சினிமாவே வந்து கட்டி ஆண்டவர். ஓகே. ஸோ மெயின் தேட்ரிக்கல்னா தளபதி தான் அப்படின்னு தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு லியோவாக இருக்கட்டும், கோட்டாக இருக்கட்டும், அப்படி ஒரு ஓப்பனிங், ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாமினா உள்ள ஒரு ஸ்டாரு. அவர் வந்து இன்னைக்கு சிஎம் ஆயிருக்கிறது வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெருமையான ஒரு இது. அண்ட் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு ஒரு மாசமா. அண்ட் ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் தான் இதுக்கப்புறம். நண்பனும் வந்து பெரிய மார்ஜின்ல விக்டரி ரேவந்த். ஆமாம். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட கான்ஸ்டிடுவன்சி வேற. ஓகே, அது இன்னும் பர்சனல். இட்ஸ் வெரி பர்சனல். சூப்பர். பட் இது உண்மை என்னன்னா, எப்போ வந்தாலும் அது வந்து இட் வில் ரீச் இட்ஸ் பீக். தேர் இஸ் நோ டூ வேஸ் அபவுட் இட். ஸோ அவர் சொல்ற மாதிரி தான், லைக் தளபதி சார் வின்னிங் அண்ட் சிட்டிங் இன் த சிஎம் சீட் ஃபீல் ஸோ பர்சனல். ஐ திங்க் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏதோ நம்ம வீட்டிலேருந்து நமக்கு தெரிஞ்சவங்க போய் அந்த சீட்டில் உட்கார மாதிரி இருக்கு. அவங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போதைக்கே there's so much of good changes, positive changes. எல்லாரும் காலைல எழுந்திரிச்சு ரீல்ஸ் பார்க்குறோம், ஒரு சிஎம்ஓ தமிழ்நாடு என்ன போட்டிருக்காரு, like that feeling is something that cannot be put in words. Very personal. That's a personal victory மாதிரி, நம்ம வீட்ல ஜெயிச்சவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. And of course also congratulating our dearest Revanth, one of us. Yes. In fact என்னோட vote அவருக்கு தான். He was like first time like எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு vote பண்ற ஒரு feeling இருந்துச்சு. அதுவும் some personal. Yeah, that's also personal. So I was very lucky that நான் வந்து it's like the vote was still in that area. So அதனால that is also something very close for all of us. ஸோ அதனால விஷிங் தளபதி சார் த பெஸ்ட் ஆல்வேஸ். எப்பவுமே உங்க கூட நாங்க எல்லாரும் இருப்போம். லைக் பிகாஸ் அவர் வந்து லைக் he was saying he's always stood by us. Like he's always stood by theaters. He's always like put his hands forward. எங்க எல்லாருக்கும் அப்படியே எடுத்து வளர்த்து கூட்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து we are all going to do the same thing for him அப்படின்ற ரெஸ்பெக்ட்டும் ப்ரிவிலேஜும் எங்க எல்லாருக்கும் இருக்கு சொல்றதுக்கு. ஆப்வியஸ்லி. அண்ட் இந்த சார்பில் நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெட்னூல் சார்பு ஆல்ரெடி விஷ் பண்ணிட்டோம். பட் இந்த டைம் ரேவந்த் பிரதருக்கும் நாங்கள் இந்த சைடில் விஷ் பண்ணிக்கிறோம். அண்ட் I would like to add on ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போன வருஷம் 2025ல எந்த விஜயனோட படமும் ரிலீஸ் ஆகலை. பட் கமலால் வந்து நிறைய ரீரிலீஸ் பண்ணியிருந்தோம். சச்சின், குஷி, மெர்சல், கத்தி, லியோ மாஸ்டர், நிறையா. அந்த மொத்த ஃபுட்ஃபால்ஸையும் ஆட் பண்ணா, விஜய் சாரோட ரீரிலீஸ் ஃபுட்ஃபால்ஸ்லாம் ஆட் பண்ணா, போன வருஷத்துல நம்பர் 1 பிளேஸ்ல விஜய் சார் தான் இருக்காரு. ஸோ ஒரு வருஷத்துல வந்து நியூ ரிலீஸே ஆகாம ரீரிலீஸை வச்சே நம்பர் 1ல வந்து தளபதி இருக்காரு. அது நீங்க நம்பர் 1 இந்த வருஷம் படம் ரிலீஸ் ஆகல, நாங்க உங்க நம்பர் 1 ஆக்குறோம் அந்த அன்புல ஒண்ணு பண்றது. அது கலெக்ஷனும் நம்ம தான், எலெக்ஷனும் நம்ம தான். And ரேவந்த் அண்ணாக்கும் congratulations. ஏன்னா அண்ணா won with 65,000 plus majority margin, which is a very big thing. So love you now. Super. அது சம்திங் எனக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படி பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்தது. ஆப்வியஸா சுதா மேமோட ரைட்டிங் இட்ஸ் ஆப்வியஸ். பட் அது ஏன் எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று இருந்தது. பிகாஸ் சிவகார்த்திகேயன்ங்கிற ஒரு பிராண்ட் நேம். We all know why it didn't perform. Yeah. Everybody knows it, right? Like it was like a direct comparison with Jana Nayagan, to be honest. It was more like, see, everybody was anticipating Jana Nayagan. Like ellarume put in, we did so much of homework for it because like we wanted to celebrate our last padam and all of that. And to due respect to that only, they pushed it by a day, I think. Right? Like Jana Nayagan oda date la irundhu 1 day தாண்டி தான், 1 day or 3 days, 1 day. ஆமா 9-10. Yeah. But the movie first plan பண்ண டேட்டா அது 14 plan பண்ணது 14. So the 3 days, right, was supposed to be for celebrating Thalapathy sir before this last film came. Yeah, Parasakthi came. But I don't know why, but it was more like இந்த படம் வரல, அதனால நான் இந்த படம் பார்க்க மாட்டேன். I don't know why people put it together on the same page. அது வந்து it was all over social media. Again, this is only me talking from what I am seeing in the papers, the news, saying இப்போ one of my friends வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க.
saying I really liked Parasakthi. And when I mentioned this to my friends, they're like, how can you be a Thalapathy fan and say this? And then Keela Vanda, she like, I don't understand the connection. So that's what happened is what I feel. I felt Parasakthi could have done so much better because they were like, for example, Parasakthi bookings open in போடுறதுக்கு கீழே எல்லாருமே நாங்க படத்துக்கு வந்தா அது ஜனநாயகன் தான், விஜய் சார் படம் வராம லைக் அண்ணன் படம் வராம நாங்க எந்த படத்துக்கும் வர மாட்டோம், தியேட்டர் ரிலீஸ்னா அது ஜனநாயகம் தான். See, we all understand that emotion. அண்ணன் படத்தை பாருங்க அப்புறம் தம்பி படத்தை பாருங்க, அதுதான் சொல்றேனே. So I feel it became like a personal connection is what my opinion about Parasakthi is, because there are so many other films which ran for so much more longer, and Parasakthi was a beautiful film like I mentioned before. ரொம்ப எஃபர்ட் எடுத்து, and in fact இது வந்து அந்த கதை நடந்தது வந்து அது நடந்ததுன்னு எனக்கே தெரியாது அந்த படம் பார்க்குற வரைக்கும். Honestly, like that's எனக்கே வந்து it was like, oh இப்படியெல்லாம் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி it was like an eye opener, because see எப்போவுமே விஷுவலாக லைக் நம்ம படிக்கிறோம் எஸ், ஆனால் அது விஷுவலாக சார் சொன்ன மாதிரி விஷுவலாக பார்க்கும்போது இட் லைக் அந்த மைண்டில் அப்படியே அது உட்காரும். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு. பட் இன்ஃபேக்ட் Parasakthi did very well for us. It's on our top 3. ஓகே ஓகே. ஸோ லைக் பொறுத்த வரைக்கும் டாப் 3 எங்களோட third position for the last 6 months. Parasakthi is number 3. Super. So it did well for us, but it could have done better. அதுதான் இப்ப கேள்வி. ஏன்னா இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணும். கண்டிப்பா பண்ணிருக்கலாம். அப்படிதான் நான் பார்க்கறேன். I felt that they literally brought that movie down for no reason. And then அது கான்ட்ரோவர்சி ஆயிட்டு, அதான் சொல்றேனே, everything is becoming very challenging nowadays. ரொம்ப பர்சனலா எடுக்காம ஒரு படம் மாதிரி ஒரு எஃபர்ட் மாதிரி பார்த்தாலே I think people will do so much better. So that's my personal opinion. bro இது கரெக்ட்டா அந்த ஃபார்மட். ஏனா இந்த ஆக்டர் வரேனா பார்க்க மாட்டேன். இவங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட்டும் கரெக்ட், லைக் தட் இஸ் அந்த ஃபேன்ஸ்க்குள்ள வந்து அந்த ஒரு இது. பட் தேர் இஸ் an other perspective also இந்த பராசக்தியை பொறுத்த வரைக்கும் which I have, பிகாஸ் லைக் வந்து நான் வந்துட்டு இங்கே வெற்றி இங்கேயும் இருக்குது, நம்மளுக்கு ஒரு பிரான்ச் திண்டிவனம்ல இருக்குது, திருச்செங்கோடு இருக்குனால அந்த டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே ஒரு படம் ஓடும், அங்கே ஓடாது, ஒரு படம் எல்லா சென்டர்லேயும் ஓடும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பராசக்தி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கும் வந்து வெற்றியில் வந்து பராசக்தி பார்த்தீங்கன்னா எங்களோட இந்த டாப் 5 மூவிஸில் வந்து இந்த 6 monthஸில் இருக்குது. ஸோ வந்து இட் டிட் வெரி வெல் ஹியர். பட் அங்கே பார்த்தீங்கன்னா பராசக்தி ஓடவே இல்லை அந்த சென்டர்ஸில். அந்த ரெண்டு சென்டர்ஸ் தட் இஸ் உங்களுக்கு படமே கிடையாது பொங்கலுக்கு. உங்களுக்கு வந்து பராசக்தி ட்ரிபிள் டி மட்டும் தான் இருக்கு. வாவாத்தியார் அண்ட் ஆல்சோ அது நைடுவ திரும்ப வாவாத்தியார் ஓடவே இல்லை அந்த டைமில். பட் வந்து ட்ரிபிள் டி வந்து அவுட் ஆஃப் நோவேர் வந்துட்டு அந்த படம் நல்லா ஓடுச்சு. பட் பராசக்தி இருந்த அந்த கிராண்டியர் செட்டிங், ஸ்டார் வேல்யூன்னு அந்த பட்ஜெட் நீங்கள் பார்க்கும்போது அது பெருசாக ஓடலை. நான் வந்து பராசக்தி ஃபுல்லாக பார்க்கல, கொஞ்சம் சீன்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். See what I understand, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த 6 மாதத்தில் ஓடின படங்க வந்து ஃபுல்லாகவே நம்ம பண்ணதில் ஒரு படம் கூட சோகமான படமோ இல்லை வந்து ரொம்ப கருத்துள்ள படமும் கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே ஒரு ஜாலி ஃபன் என்டர்டெயின்மெண்ட். பராசக்தி நல்ல படமாக இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஹேரா மாதிரி இன்னொரு படமாக கூட இருக்கட்டும், ஆர் பீப்புள் ரெடி டு கம் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் ரைட் நவ்? எல்லாருமே நான் சொல்கிறது வந்து ஒரு இப்போ தியேட்டருக்கு வந்து ஒரு படம் பிளாக் பஸ்டர்னா 100% வரணும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வித் லவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டே தெரியாமல் இதுவே தெரியாமல் அந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் சூப்பர் ஹிட். ஓகே, யூ ஷுட் நாட் கம்பேர் வந்துட்டு கருப்பு நம்பர் 1 வித் லவ்ல. வித் லவ் வந்து அந்த படத்துக்கு பட்ஜெட்டுக்கு என்ன மாதிரி ஓடினா இருந்த பட்ஜெட் பெருசு. ஒரு படம் இங்கிலீஷில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது, சப்டைட்டில்ஸும் கிடையாது. அப்சஷன் ஒரு படம், எல்லாருமே காலை மார்னிங் ஷோ மட்டும்தான் போடுறோம். 3 வாரம் பிரிச்சு மேஞ்சு ஃபுல்லும் இல்லையோ 3 வாரத்துக்கு ஆடியன்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க சீரியஸா உட்காந்து பாக்குறாங்களா, சிரிச்சுட்டு படம் பார்த்தாங்களா? அந்த படம் பார்க்கல. நான் ஏன் பார்க்கலன்னா எல்லாருமே சிரிச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஐ வாண்ட் டு வாட்ச் இட் ஒழுங்கா வந்து ஐ வாண்ட் டு வாட்ச் இட் அட் ஹோம்னால ஐ டிடன்ட் see that. ஓகே பட் இட் இஸ் ரன்னிங் ரைட். வை டிட் இட் ரன்? அதுக்கு என்ன மார்க்கெட்டிங் இருக்கு, என்ன ப்ரொமோஷன் இருக்கு, நியூஸ் பேப்பர்ல ஆட் வந்துச்சா, டிவியில் ஆட் வந்துச்சா? அண்ட் ஐ ரியலைஸ் தட் இட் இஸ் நாட் திஸ் இயர்ஸ் ஃபிலிம்ஸ். அது வந்து ஒரு பழைய படம். ரொம்ப நேரமா வந்து IMDbல போட்டு என்ன படம்னு பார்த்தா 2025 காமிச்சிட்டு இருந்தது. ஸோ இட் இஸ் லைக் அவ்வளோதான். வேர்ட் ஆஃப் மவுத் ஹி வாஸ் ஆல்சோ சேயிங் ரைட், லைக் வேர்ட் ஆஃப் மவுத் இட் ரீச்சஸ். ஸோ பராசக்தி does not fall in that entertainment batch. Okay.
அந்த பேட்ச்ல இல்லை. இப்போ இனிமேல் வந்து நீங்கள் படம் எடுக்கணும்னா ஐ திங்க் ஏன்னா பிகாஸ் ஓடிடின்னு ஒரு மார்க்கெட் வந்ததுனால பீப்புள் வாண்ட் டு வாட்ச் தி ரொம்ப நல்ல படம் அப்படியே ஆர்ட் அப்படின்லாம் எடுக்கிறதா நாங்கள் வீட்டில் பார்த்துக்குறோம். It wasn't like that, okay? Really, I'm saying. It wasn't like that. I am saying like people's mindset. It's I not mine. No. Because இல்ல அவர் சொன்ன ஃபார்மட்ல இருக்கிற 5 படங்களுமே நல்ல என்டர்டெய்னர்ஸ். இல்ல இது வந்து நான் லாஸ்ட் டைமும் சொன்னேன். Like when we were talking so closely about Kanguva, I mentioned about Tiruchitrambalam on that time also, saying people like simple films. Like TTT also simple. Triple T simple. The Vijay Sethupathi film Thalavan Thalaivi. That also like last, even though it came last, I'm saying people like simple films. I mean, you don't have to go over the top. பெருசா இப்படி அப்படின்னு தேவை. I'm saying அது பண்ணாமையும் படம் ஓடும். Like everybody mentioned, like he said entertainment, yes. But okay, I personally feel like parasakthi was still. இல்ல அதான் people's mindset is changing slowly. That They're is very, true. See, the thing, they're becoming very picky. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாருங்களா இப்ப வந்துட்டு ஆரம்பிக்கவே பெர்ஸ்பெக்டிவ் ஆரம்பிச்சு ஒடிசின் வரப்போகுதுல படம். இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன் படம்ல எல்லாமே தியேட்டர்ல சூப்பரா ஓடும், எல்லா தியேட்டர்லயும் ஓடும். ஐ எம் ரைட்டிங் இட் டுடே. ஒடிசி பாருங்க ஐமேக்ஸ்ல ஓடுறதுக்கும் நார்மல் தியேட்டர்ஸோட சம்பந்தமே இருக்காது கலெக்ஷன். Everybody is going to watch only in IMAX because they are marketing it so hard that this is movie shot for IMAX, this is in the full screen, promotion material. You will see only this much, there you will see so format much அப்படினு இருக்கும்போது இப்போ நம்ம though we do so நம்ம தியேட்டர்ஸ்லாம் வந்து நல்லா பண்ணி எல்லாமே லைக் அட்மாஸ் அது இருந்தாலுமே people மைண்ட்ல வந்துட்டு ஒடிசினா நம்ம ஐமேக்ஸ்ல தான் பார்க்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டுமா. ஸோ people have become very picky where to watch, like how I want to watch Obsession only at home. I don't want to watch it தியேட்டர்லேயே ஓடுது, இங்கிலீஷில் ஓடுது, இதனால நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா வந்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம். ஸோ பீப்புள் have become picky நான் சொல்லும் போது இந்த சிம்பிள் மூவிஸ் இவங்க சொல்கிற மாதிரி அது வந்து பக்கத்தில் வந்து ஒரு குழந்தை அழுதாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, எவனோ ஒருத்தன் கத்திட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த படம் பாட்டுன்னு ஓட நம்ம ஜாலியாக பாப்கார்ன் சாப்பிட்டு சிரிச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி படங்கள் தியேட்டரில் வந்துட்டு இப்போ நல்லா ஓடுதுன்னு நான் சொல்கிறேன். மோர் ரொம்ப சைலண்டாக இப்போ ஒரு யுத்தம் செய் மாதிரி ஒரு படம் பார்க்கணுன்னா வந்து அது கலெக்ஷன் ரீதியாக என்னோட ஃபேவரட் ஃபிலிம் யுத்தம் செய்ய இருக்கலாம். பட் இன்னைக்கு யுத்தம் செய்ய வந்து கலெக்ஷன் பெருசாக ஆகுமா, இல்லை மேபி வித் லவ் அதிகமாக ஓடலாம். அதை மாதிரி நான் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் பெர்ஸ்பெக்டிவ் ஹவ் பீப்புள். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச்னால பராசக்தி had not done good this year. மேபி அதே பராசக்தி வந்துட்டு few yearsக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா it would have become a blockbuster. Yes. Your point. எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிட்டாங்க லாஸ்டா படம். And next time first ஓகே இது ரொம்ப இன்ஸ்பைரிங், கேட்கும்போது நல்லா இருக்கு அவங்க பேசுற பாயிண்ட்ஸ் கத்துக்குறோம்ல. அண்ட் ஸோ பராசக்தி 2 படங்கள் ஒன்றா வர்றது வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு புதுசு கிடையாது. ஐ ஃபீல் பர்சனலாக 2 படமும் வந்திருந்தா நீங்கள் எஸ்கே பிரதரே சொன்ன மாதிரி அண்ணன் படத்தை பார்த்துட்டு தம்பி படத்தை பாருங்கும் போது வந்திருப்பாங்க. இப்போ பீப்புள் ஆர் ஆல் அப்செட், என்னடா ஜனநாயகன் வரலையே, மிஸ் ஆயிடுச்சு. அப்போ அப்செட்டாக இருக்கும்போது நம்மளுக்கே என்ன பண்ணுறேனே தோணல. தியேட்டரில் வந்து படம் பார்க்குறோட நியூஸ் சேனல் கோட் இயரிங்லாம் நான் என் வாழ்க்கையில் பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் உட்காந்து கோட் இயரிங் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது எல்லாமே ஃபார் த லவ் வி ஹேவ் ஒன் தளபதி. ஸோ அப்படி இருக்கும்போது தட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். ஐ லவ் த மூவி, டிட் ரியலி வெல். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஓடி இருக்கலாம். அண்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் ரொம்ப வல்லூர் கோட்டத்துலலாம் அந்த இதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஓடி இருக்கலாம். அண்ட் அண்ணா சொன்ன மாதிரி அப்சஷன் வந்து யூஸ்வலாக கமலால இந்த ஒரு 55+ இயர்ஸில் வந்து இங்கிலீஷ் படத்தை இங்கிலீஷில் போட்டதே இல்லை. டப்டு வெர்ஷன் தான் போடுவோம். எங்களுக்குலாம் இங்கிலீஷ் படம்னா வெற்றியில சாட்டர்டே சண்டே மார்னிங் 9 o'clock ஷோ. அதான் எந்த இங்கிலீஷ் படமா இருந்தாலும் சாட்டர்டே சண்டே கரெக்டாக போடுவோம்னா மார்னிங் 9 o'clock ஷோ முன்னாடியே ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. அது சூப்பர் கேர்ள் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரிஜினல் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மச்சான் வெற்றி காலைல சாட்டர்டே சண்டே மார்னிங். ஸோ எப்பவுமே அப்படிதான் இருக்கும் இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த டிசி ஃபேன்ஸ்லாம் அடிச்சுட்டு நான் வெற்றியில தான் பார்த்தேன். நான் ட்வீட்ல வந்து அடிச்சுப்பாங்க, இதை பொல்லி அதை பொல்லி அதை பொல்லி அதை பொல்லி. ஏன்னா நாங்க கூட இப்போ அப்போ அங்கே சூப்பர் கேர்ள் கூட இப்போ இங்கிலீஷ்ல சாட்டர்டே சண்டே மார்னிங் ஓடுனுச்சுன்னா கமலால அதுவே தமிழ்ல ஓடிட்டு இருக்கும், ஸ்கிரீன் டூல ஓடிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது ஸோ அப்சேஷனுங்கும் போது ஃபர்ஸ்ட் இன்ஃபேக்ட் எங்கள் மேனேஜர் வந்து அந்த கண்டென்ட் கேளுங்க, படம் 1 வீக் நாங்கள் கமலால போடல, ரிலீஸ்லேருந்து ஸ்டார்டிங்ல போடல, ஐ திங்க் செகண்ட் வீக்லேருந்து தான் ஜாயின் பண்ணோம். ஸோ கேளுங்க போது ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு இல்லை தம்பி அந்த படத்துக்கு வந்து தமிழ் வெர்ஷன் இல்லையா, இல்லை அது தெரியும் நீங்கள் இங்கிலீஷ் வெர்ஷனே கேளுங்க. ரைட் ஓகே, திருப்பி கட் பண்ணி திருப்பி என்னாச்சு, இல்லை அந்த படத்துக்கு சப்டைட்டில்ஸ் இல்லையா, இல்லை பரவாயில்ல தெரியும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு. லாஸ்ட்ல சரி வெளில ஒரு பேனர் வைங்க அப்படின்னு. அப்சஷனுக்கு ஆல் ஓவர் ஐ திங்க் எந்த தியேட்டர்ஸுக்குமே அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து பேனர் கூட கொடுக்கல. அப்சஷனுக்கு பேனர்ஸ் எந்த தியேட்டர்ஸுக்குமே அவங்க ப்ரொவைட் பண்ணல. சப்டைட்டில் இல்லை, எந்த தியேட்டர்ஸுக்குமே பேனர்ஸ் கொடுக்கல.
அண்ட் படம் வந்து வெறும் 2 ஹவர்ஸ்க்குள்ள தான் ஷார்ட் மூவி ரொம்ப தான். ஷார்ட். ஸோ அது சரி இங்கிலீஷில் போட்டால் வருவாங்களா, சரி ஒரு ஸ்க்ரீன் 1க்கு ஒரு கண்டென்ட் இருக்கு. வி ஹேட் ஐ திங்க் பரிமலான்கோ, ஸ்க்ரீன் 2ல பிளாஸ்ட் இருந்துச்சு. சரி ஒரு ஷோ நைட் ஷோவில் மட்டும் ஜாயின் பண்ணுவோன்னா நான் ட்வீட் போட்டு 7 o'clock ஈவினிங் ஓப்பன் பண்ணுறோம். செகண்ட் வீக்கு நைட்டு 11 o'clock ஷோ ஹவுஸ்ஃபுல். ஸோ ஓப்பனிங்கே வி ஓப்பன் வித் ஹவுஸ்ஃபுல் ஷோ. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் வந்து இங்கிலீஷில் பேசி நான் கேட்குறேன், கமலால இங்கிலீஷில் பேசுகிறாங்களே அப்படின்னு அந்த ஃபீல் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அப்சஷன் டிட் ரியலி வெல். அந்த த்ரூ அவுட் அந்த 3 weeks எப்போ போட்டாலும் அந்த நூன் ஷோஸ் அந்த நைட் ஷோஸ் ரொம்ப நல்லா போச்சு. ஸோ அது இதுக்கு முன்னாடி கொஸ்டினுக்கு நீங்கள் சொன்ன ஆன்சருக்கு இது எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அந்த குட்டி குட்டி ஃபிலிம்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஒரு மந்த்லி ஏர்னிங்க்கு அது கொஞ்சம் பாசிபிளாக இருக்குது. எங்களுக்கு இன்ஃபேக்ட் ஓடிட்டே இருக்கு. we still have obsession playing. Yeah, obsession is still playing. நீங்க சொன்ன ஓடிச்சு like ஓடிச்சு. we still have it. பராசக்தி இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதான் சார், பராசக்தி வந்து தி லாஸ்ட் டான்ஸ், தி லாஸ்ட் ஃபிலம் வரலையே, இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பப்ளிசிட்டி க்ரியேட் பண்ணி அந்த படத்தை வந்து இட் இஸ் நாட் தட் சச் அ பேட் ஃபிலம். அந்த ஃபெயிலியருக்காக அந்த பேட் ஃபிலம் கிடையாது, நல்ல படம் தான் அது. பட் தி வே இட் வாஸ் ப்ரோட்ரேட், எப்படி அதை கொண்டு போனாங்களோ அது தப்பு தான். ஏன்னா அது ஸ்டுடியோ இன்ஃபேக்ட் 14th ரிலீஸ் ஆகிற படம் 10th வந்துடுச்சு. அது வந்து அந்த படத்தில் வந்து அவ்வளோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்திருக்க வேண்டாம்னு தோன்றுறது. அது நல்ல படம் தான். அது வந்து 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு, ப்ரீ பொங்கல். யூஸ்வலி வந்து இந்த படங்களெல்லாம் ஸ்கூலில் வந்து நான் சின்ன ஸ்கூலில் இருக்கும்போது இந்த படங்களெல்லாம் இந்த ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் இதெல்லாம் ஹிந்தி அஜிடேஷன் அந்த காலத்தில் காந்தி படத்துக்கெல்லாம் ஸ்கூல்லேருந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க. ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எட்டின்னு போயிட்டு ஹவு லீடர்ஸ் எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு ஒரு அஜிடேஷனை எப்படி எங்களோட வாழ்க்கையை வந்து நல்லபடியாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு ஆடியோ விஷுவல் ப்ரெசன்டேஷன் மாதிரி இட்டின்னு போவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னான்னு தெரில, அந்த முயற்சி ப்ரொடியூசர்ஸ் எடுக்கலையோ இல்லைன்னா ஸ்கூல்ஸில் வந்து ஏன் அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணலையோ, தட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். அது நீங்கள் ஸ்கூல் வைஸ் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், ஸ்கூல் வைஸ் ஸ்டூடெண்ட் வைஸாக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற படம் அது. பட் இட் டிட் நாட் ரீச் தி ஸ்டூடெண்ட்ஸ். புரியுது. அந்த ஆனால் ஐ திங்க் ப்ரமோஷன் மெட்டீரியலாக சூப்பராக பண்ணாங்க. பண்ணாங்க. பட் தி கோர் ஆடியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் ஹிஸ்ட்ரியிலேருந்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ். ஒரு வரலாறு வந்து படம் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரீச் ஆகிருக்கும், பெட்டர் ரன் ஆகிருக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டால் த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் வாஸ் லெஸ். இட் வாஸ் மோர் ஆஃப் யூனோ ரியல் இன்ஸ்டன்ஸ், புரட்சி அதெல்லாம் இருந்தது. என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் வாஸ் லெஸ். அதனால தான் ஒரே ஒரு விஷயம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது. ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியராக அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்ட் என்டர்டெய்னிங்காக இருந்தது அப்படின்னா இட் வுட் ஹவ் பீன் அ பிளாக் பஸ்டர் இன்னும் பெருசாக. அந்த ஜனநாயகன் ஃபேக்டர் இஸ் இதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ 9th ரிலீஸு அது ரிலீஸ் ஆகலைன்னா நாங்கள் பராசக்தி ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டராக இருந்ததா வந்து வெற்றி ராகேஷ் ப்ரோ சொன்னார். இருக்கலாம் மேபி இருக்கலாம். சி பிகாஸ் இப்போ தானே தெரியும் அவ்வளோ கோடி ஓட்டே வாங்கியிருக்காருன்றப்போ வந்து அந்த ஒரு சின்ன ஒரு 10%னாலே சினிமாவில் அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ அந்த இதில் இருந்தாங்களா மக்கள், அது ரிலீஸ் ஆகலை நான் இதை ஏன் பார்க்கணுன்ட்டு மேபி அப்படி நினச்சிருக்கலாம். பட் வி கேனாட் ரைட் ஆஃப் தட் ஃபேக்டர். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ப்ரீச்சிங்ஸ் தான் அதில் இருந்தது. அதுதான் ஒரு பெரிய ரீசன். ஏன்னா அது பொங்கலுக்கான படமா அப்படின்னு எனக்கு தெரில. பொங்கல் வந்து ஒரு ஃபெஸ்டிவிட்டி, அந்த அவ்வளோ பெரிய லாங் வீக்கெண்டு, அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான படமா இல்லை. அது சர்ப்ரைஸாக அமைஞ்சது இந்த பொங்கல். ஆப்வியஸாக பராசக்தி அப்படிங்கிற ஒன்று ரிலீஸ் ஆனாலுமே இந்த டிடிடி அந்த ஒரு விக்டரி இருக்குல்ல, ஐ திங்க் அது நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல பர்சனலாக. அது டிடிடியாக இருக்கட்டும், தாய் கிழவியாக இருக்கட்டும், பிளாஸ்டாக இருக்கட்டும், அந்த வின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ், தாய் கிழவி, பிளாஸ்ட், certain films இந்த வாட்டி ஒரு சர்ப்ரைஸ் தான், எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான். Triple T was a total surprise, but I'm actually grateful that அவங்க குயிக்கா திங்க் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணது was a good move. Okay. Because time எடுத்து வெயிட் பண்ணலாம் இல்லாம டக்குன்னு கேப், it was a solid week and correct Triple T வந்துச்சு. And actually Parasakthi also did very well for us and I thought the movie was really nice. But அது வந்து கொஞ்சம் ஒரு mismatch ஆல I felt it did not get the recognition it deserved. Parasakthi was a fabulous film. ஆனா அது கொஞ்சம் எனக்கு வருத்தம் பர்சனலா, பிகாஸ் சிவானா put in so much of effort for that film and ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூவி. ஆனா அது எதுக்கு அவ்வளோ it didn't do as well as expected தெரியல. Triple T has been great. Youth was fabulous.
தாய் கிழவி வாஸ் அ டோட்டல் பேக்கேஜ். பிளாஸ்ட் அதான் சொல்றேன், லைக் பிகினிங் ஆஃப் த இயர்ல ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் கிளிக், லைக் யூ நோ வி வர் நாட் ஆன்டிசிபேட்டிங் திஸ், பட் so far ஜூன்ல பார்க்கும்போது இட்ஸ் பின் அ குட் யூ நோ ஹாஃப் இயர்னு நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். கான்ஃபிடென்ட்டா கண்டிப்பா சொல்றேன். see again லைக் அதான் கண்டென்ட் தான். Content, yes. I mean, actors, yes. Content, yes. Is a package, and also the release date is also equally important. So Triple T, அது கரெக்டா அந்த டைம்ல வந்து it picked up. Blast also has been a real surprise. It's doing very well. அதான் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ப்ரீ ரிலீஸ் கூட அவ்வளவு பூம் இல்ல. வேர்ட் ஆஃப் like there was ஆமா அவ்ளோ ஒரு ஹைப்போ எதுவுமே இல்ல. யூத் ஆல்சோ டு பி ஆனஸ்ட், லைக் யூத் வரும்போது வந்து நான் இவ்ளோ ஹிட் ஆகுமான்னு ஆன்டிசிபேட் பண்ணல. And that was also a very nice film. யூத்தோட கனெக்ட் ஆச்சு, எல்டர்ஸோட கனெக்ட் ஆச்சு, ரொம்ப லைக் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்க யூத்துக்குமே. அண்ட் தாய் கிழவி அஃப்கோர்ஸ் விமன் ஆடியன்ஸ் were like appreciating the film left right center. So that is அதான் சொல்றேன், லைக் எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவி கிளிக் ஆனா பர்ஃபெக்ட். அது கிளிக் ஆகிறதுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் தான். போன வாட்டி சொன்ன மாதிரி கேட் ஆன் த வால் தான், இந்த சைடும் விழலாம் அந்த சைடும் விழலாம். ஸோ we're happy and very happy about all of this clicking. ஓகே, இப்போ ராகேஷ் ப்ரோ இப்போ 24 நினைக்கிறேன், அரண்மனை 3 24 தானே, 2024 தானே? அப்போ அந்த டைம்ல வந்து ஆல்மோஸ்ட் ஏப்ரல் வரைக்குமே ரொம்ப ட்ரை பீரியட் நினைக்கிறேன். மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மாதிரி ஒரு டேர்ம்ல வந்து கில்லி ரீலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது. இது ஐ திங்க் நான் பர்சனலாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ மேம் சொல்லும் போது அவ்வளோ ஹாப்பியாக அது ஃபீல் ஆகுறாங்க. ஸ்டார்டிங் ஆஃப் த இயரே வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சது அப்படிங்கிறது. ஒரு தியேட்டர் எக்ஸிபிட்டர்ஸ்க்கு இது இவ்வளோ ஹாப்பினஸான விஷயம். ஏன்னா ஒரு சில டைம் டிப்பு இருக்கும், பயங்கரமான டிப்பு இருக்கும், ஸ்டார்ட் ஆரம்பிக்கும் போது சூப்பராக ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஃபீல் எப்படி உங்களுக்கு இருக்கும்? ஆக்சுவலாக வந்து என்னென்னா இவங்க சொன்ன மெயின் பாயிண்ட் என்னன்னா அன்எக்ஸ்பெக்டட் மூவிஸ் வந்து கிவிங் யூ மோர் ரிட்டர்ன்ஸ்னா தான் உங்களுக்கு பயங்கர ஹாப்பினஸ் இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து யூத்லாம் லிஸ்ட்லேயே கிடையாது எங்களுக்கு. யூத்து பிளாஸ்ட்டு லைக் வந்து எவ்ரிபடி வர் டாக்கிங் அபவுட் துரந்தர் 2. அந்த யூத் ரிலீஸ் ஆகும்போது எல்லாம் துரந்தர் 2 தான் பேசிட்டு இருந்தோம். எக்ஸ்பெக்டேஷனும் அங்கே தான் இருந்துச்சு. துரந்தர் 2 ஆல்சோ டிட் வெரி வெல். லைக் ஐ திங்க் எத்தனை வருஷம் கழிச்சு ஒரு ஹிந்தி டப் ஃபிலிம் இங்கே ஓடுது, அதுவே வந்து ஒரு பெரிய இது. ஓகே, அதனால் வந்துட்டு அதுவும் நல்லா ஓடுச்சு. ஸோ அந்த இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டே இந்த வருஷமே வந்து ஒரு ஸ்டார்டட் வித் அ வெரி சேட் நோட் தட் ஜனநாயகன் இஸ் நாட் ரிலீஸிங். ஓகேங்களா, அது ரிலீஸ் ஆகலும் போதே வந்து நம்மளுக்கு ஐயோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஜனநாயகன் இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிட்டு சம் மூவி ஸ்டார்டட் புஷிங். அவங்களோட ரிலீஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவர் புஷிங். இப்போ வரைக்கும் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஒரு டேட் வந்தால் அந்த படம் இருந்தால் நகர்ந்து போயிடும். அது கருப்பே பார்த்தீங்கன்னா ஏர்லியராக வர வேண்டியதுன்னு நம்மளுக்கு சொன்னாங்க. ஃபெப்ரவரியில் வரும், ஏப்ரல் 14 வரும் அப்படின்னு சொல்லி அப்புறமா தான் மேலே தான் வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா இப்போ இன்னைக்கு நம்ம ஜூலையில் அடுத்தது என்ன பெரிய படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. We don't know. Okay, Gatta Gusti is there. I'm not saying, I'm saying big movies. பெரிய படம் எதுவுமே இல்லையே. அப்போ இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி நம்மளால வந்துட்டு மூவி ஓடுமா, சம்பளம் கொடுக்க முடியுமா, இபி பில் கட்ட முடியுமா, எப்படி? ஏன்னா ஓவர் ஹெட்ஸ் ஆர் சோ பிக் ஃபார் எவ்ரி தியேட்டர். பார்த்தீங்கன்னா வந்து ஜம்ப் பண்ணா ஆகஸ்ட் தான் இருக்கு, விஸ்வநாதன் சென்ஸ் தான் இருக்கு. ஓவர் ஹெட்ஸ் ரொம்ப சிம்பிள்னா ஒரு தியேட்டருக்கு வந்து கண்ண மூடி திறந்தா நீங்கள் 15 lakhs எடுத்து வைக்கணும் டேபிளில். எண்ட் ஆஃப் த மந்த் ஓடுது ஓடலைன்றது கதை இல்லை. 15 lakhs நீங்கள் டேபிள் எடுத்து வைக்கணும். 15 lakhs வேணும்னா நாங்கள் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணணும் பார்த்தீங்களா? அவ்வளோ ஜென்ரேட் பண்ணோன்னா அதுக்கு மூவிஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ வந்து சர்ப்ரைஸாக ஒரு படம் வந்து நம்மளுக்கு வந்துட்டா சந்தோஷம் தானே. அப்பாடா ஓகே வி ஆர் சேவ். கரெக்டாக 30th பேசிட்டு இருக்கோம், சேலரி எடுத்து வைக்கணும் சொல்கிறாங்க. எடுத்து வைக்கணும். அதுக்கு என்ன படம் கொடுத்துச்சு? இந்த படங்க எல்லாமே வந்து பயங்கரமாக கொடுத்துச்சு. அதுவும் வந்து சின்ன படங்க வந்து கொடுக்கும்போது எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா டேர்ம்ஸ். ஏன்னா வந்து நாங்கள் ஒரு 50% டேர்ம்ஸில் போட்டு பர்சன்டேஜ் தான். பெரிய படம் போது நாங்கள் வந்து அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். பெரிய படம் போது சின்ன படம் போது எங்களுக்கு 50%லேயே கிடைக்கும் போது அது பெரிய ஹிட் ஆகும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். அதுவும் ஃபேமிலி மூவிஸாக வரும்போது எஃப்என்பியும் நல்லா சப்போர்ட். எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸாக உள்ள வரும்போது ஐ திங்க் இந்த வருஷம் வந்து ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார் மூவிஸ் எதுவுமே வரல. ஸோ அண்ணா சொன்ன மாதிரி திங்கிங் என்ன அந்த பிக் 4 அவங்க மூவிஸ் இல்லையே என்னன்னு யோசிக்கும் போது, அண்ட் ஆப்வியஸ்லி ஜனநாயகன் we were all upset என்னன்னு. பட் நிறையா கமிங் டு யோர் கொஸ்டின், நிறையா சின்ன படங்கள், எக்ஸ்பெக்ட் பண்ணாத படங்கள், பயங்கர ரெக்கார்ட் கூட. ஆமாம், ஐ வுட் லைக் டு டெல் த டாப் 10 ஆஃப் கமலாவே நான் சொல்கிறேன். எப்படி இந்த கொஸ்டின் இருக்குன்னு தெரியும், அந்த லிஸ்ட் கேட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் வரும்போது பார்த்து வச்சுட்டு வந்தேன் டாப் 10. ஆமாம் கேட்பீங்கல்ல. ஸோ ஏன்னா நிறையா யூத் மாதிரி மூவிஸ், பிளாஸ்ட் மாதிரி மூவிஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்குது.
டு ஸ்டார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு, இந்த டேட் வரைக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு, செகண்ட் வந்து யூத், ஃபுட்பால் வைஸ் யூத் வாஸ் அ மேசிவ் பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் தாய் கிழவி, ஃபோர்த்தில் வந்து வித் லவ், அண்ட் ஃபிஃப்த்தில் வி ஹேட் மங்காத்தா ரீரிலீஸ் வந்து ஃபிஃப்த்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்ஐகே, பராசக்தி, தென் வி ஹேட் பிளாஸ்ட், அதுக்கப்புறம் வந்து டிடிடி. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அபிஷன் ப்ரோ வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணுறாப்புல, அண்ட் அது லிஸ்ட்டில் இருக்குது, டாப் 5லே இருக்குது. கென் கருணாஸ் ப்ரோ வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறாப்புல, செகண்ட் பிளேஸில் இருக்குது. அண்ட் டிசம்பர் எண்ட் அண்ட் ஜனவரி ஸ்டார்டிங்கில் சிறை படம் ரொம்ப நல்லா போச்சு, அதுவும் ஃபர்ஸ்ட் அதுவும் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, சிறை ஆல்சோ சிறை டிட் ரியலி வெல். ஸோ இப்படி இருக்கும்போது அண்ட் நிறையா ஹீரோயின் சென்ட்ரிக் மூவி லைக் தாய் கிழவியாக இருக்கட்டும், இல்லை ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி, இல்லை வந்து பிளாஸ்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எதிரே பார்க்கல. இப்போ ரீசெண்டாக கூட பரிமளா அண்ட் கோ கூட எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா போச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதோட பரிமளா அண்ட் கோ நல்லா போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா மூவிஸ், நிறையா ஸ்மால் மூவிஸ் வந்து இவ்வளோ நல்லா ஓடும் போது ஒன்று தான் அடிக்கடி தெரியுது, ஆப்வியஸ்லி ஸ்டார் வேல்யூக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதை தாண்டி இப்போ சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து கண்டென்ட்டுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆடியன்ஸ் வந்து நீங்க உட்கார வைக்கிற அந்த 2.5 hours என்டர்டெய்னிங்கா உட்கார வச்சிங்க, வெளில வரும்போது அவங்க ஹாப்பியா இருந்தா வேர்ட் ஆஃப் மவுத்ல ஸ்ப்ரெட் ஆகி, ஏன்னா பிளாஸ்டே இனிஷியல்ல வந்து இருந்த நம்பர்ஸ் வந்து கம்மி தான், Day 1 Day 2, அதுக்கப்புறம் அந்த Day 1 நைட்ல இருந்தா பிக்கப் ஆச்சு. இது வந்து லவ் டுடேக்கு இந்த மேஜிக் ஆச்சு. தாய் கிழவிக்கும் இந்த மாதிரி தான் Day 2 Day 3 அப்புறம் தான் பிக்கப் ஆச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளில வரவங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த அந்த மீடியால நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் இருந்தா அது பிக்கப் ஆகி வந்துடும். ஸோ சின்ன படங்கள் இல்லை, இப்போது ஜான்வரியில் வி ஹேட் திஸ் பராசக்தி அண்ட் த்ரிபிள். அப்புறம் ஃபெப்ரவரியில் வந்து ஒரு லல், ஒரு 45 days படமே கிடையாது. வெரி பிக் ப்ராப்ளம். அப்போ வந்து ராதிகா மேம் படம் வருது, தாய் கல்வி. ராதிகா மேம் 49 years என்ட்ரு ஆகிறாங்க இந்த வருஷம். அந்த சென்டரில் வந்து ஒரு 15 வருஷம் 9:30 to 10 o'clock ஸ்லாட்டில் வந்து சன் டிவியில் ஷி வாஸ் நம்பர் 1. ஸோ அந்த ஸ்லாட்டில் விட்டுட்டு ஸ்டில் ஐ எம் ஹியர் டு ஆக்ட்னு சொல்லி ஒரு ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆஃப் அவர் கேரியர் வாஸ் தாய் கல்வி. பட் என்னன்னா ஒரு பர்சனல் லாஸ் ஃபார் ஹர் அண்ட் பர்சனல் லாஸ் ஃபார் த இண்டஸ்ட்ரி. பாரதி ராஜா சார் வந்து போய் பார்க்கும்போது தாய் கல்வி பார்த்துட்டு இந்த படம் வந்து உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு ஆகும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணார். அப்புறம் பாக்யராஜ் சார் அந்த 50வது வருஷம் பாக்யராஜ் சாரோட ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ரோலே உட்காந்து எல்லா செலிப்ரேஷன்ஸ்க்கு மேடம் தான் ஃபஸ்ட் இனாக்ரேஷன் பண்ணு. ஆனால் இந்த அம்மா வந்து ராதிகா மேம் வந்து 50 years நெக்ஸ்ட் இயர் ஆகும்போது இவங்க 2 பேரும் இல்லை. ஸோ அவங்க வந்து பாரதி ராஜா சார் சொல்கிற மாதிரி ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கினாலும் அது பார்க்குறதுக்கு 2 பேரும் இல்லை. ஸோ தட்ஸ் அ பர்சனல் திங் ஐ ஃபீல் ஃபார் ராதிகா மேம். செகண்ட் வந்து யூத். அந்த யூத் வந்து கென் கருணாஸ் வந்து ஒரு நியூ கான்செப்ட் பண்ணார், விச் இப்போ கூட இந்த காஸ்ட் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு வேர் ஆல் டாக்கிங் அபவுட். அவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டே வந்து படத்தை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஐஃபோனில் ஷூட் பண்ணிட்டார். ஷூட் பண்ணிட்டு என்ன தான் காஸ்ட் பிஃபோர் ஹி கோஸ் டு தி செட் ஹி வாஸ் ப்ரிப்பேர்ட். ஸோ காஸ்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட் படத்துலேயே ஹி ஹஸ் ஷோன் வாட் அ குட் மேக்கர் ஹி இஸ். ஸோ அது வந்து ஃப்யூச்சரை வந்து எல்லோரும் அடாப்ட் பண்ணால் அந்த காஸ்ட் கட்டிங் வந்து கம்மியாகும். ஸோ அந்த காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியானால ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ அவரோட டெக்னிக்கல் ஆல்சோ கரெக்டாக இருந்தது. பிளாஸ்ட் படம் வரும்போது நம்ம சிஎம் சார் வந்து சிங்கப்பெண்ணை வந்து இனாக்ரேஷன் பண்ணுறாரு. அது கரெக்டாக பிரீத்தி முகந்தன் கூட ஷி ஆக்ட்ஸ் லைக் அ சிங்கப்பெண்ணை ஒன்று தான். எல்லாத்தையும் கனெக்ஷன் வச்சுருக்கேன், கரெக்டான கனெக்ஷன் வச்சுருக்காரு. ஸோ அது வந்து சிங்க் ஆச்சு. ஓகே. ஸோ ப்ராபப்ளி பிகாஸ் எல்லாம் சிங்க் ஆகுது. எல்லா கனெக்ஷன் இருக்குள்ள விஜய் சார் ஒரு கனெக்ஷன் பண்ணிடுறீங்க. இது வந்து கண்டென்ட் தான் குட். இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் யாரும் வாங்குறது இல்லைன்னு இப்போ க்ளீனாக ஆச்சு. ஸோ அகெயின் வி ஆர் சீயிங் ரிவைவல் ஆஃப் சினிமா, ரிவைவல் ஆஃப் தியேட்டர் வித் குட் கண்டென்ட். ஸோ நான் கண்டென்ட் நல்லா இருந்தால் ஜனங்க வராங்க. கண்டென்ட் கொஞ்சம் வந்து பீப்புள் வந்து வி கேனாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஸோ நல்லா இருந்தால் படம் வராங்க. ஸோ வி ஹோப் ஃபார் பெட்டர். August 15th அப்புறம் நல்ல படங்கள் வரும். டிடிடியாக இருக்கட்டும், தாய் கிழவி தான் வந்து பர்சனலி எனக்கு வந்து லாஸ்ட் 3-4 yearsல ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம். சூப்பர். உங்களுக்கு பர்சனலி ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம். ஏன்னா அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் வர அந்த மெசேஜ்லாம் வந்து ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இட் அட் ஆல். இட் வாஸ் ஸோ எம்பவரிங், ஸோ சூப்பராக இருந்துச்சு டு கோ வித் இட். அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி வந்து ஒரு எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறாங்கன்னு பார்த்தப்போ அப்படி ஒரு மெசேஜ் ரொம்ப பர்சனலி இட் வாஸ் யூனோ கனெக்டட் டு மீ அண்ட் அவ்வளோ ஃபேவரட்டு. சேம் வித் யூத், வித் லவ், எல்லாமே வந்து அதாவது சின்ன படங்கள்னு இன்னைக்கு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. இனிமேல் சின்ன படம்னா வந்து 1 hour படம் தான் சின்ன படம் தான் நம்ம பைலட் ஃபிலிம் தான் வந்து பிகாஸ் வந்து எதுவுமே வந்து சின்ன படம் நம்ம இது கெஸ் பண்ணவே முடியல. வி கேன் நெவர் அப்படி கெஸ் பண்ணியிருந்தா எல்லாருமே ஜெயிச்சிருப்பாங்க.
ஸோ இப்போதைக்கு ஆடியன்ஸ் தான் வந்து எப்போவுமே ஆடியன்ஸ் ஆர் த ஜட்ஜ். ஸோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஏன் அந்த படம் ஓடுதுன்னு யாருக்குமே இது கெஸ் பண்ண முடியாது. ஸோ சின்ன படங்கள் ஆல்வேஸ் வந்து லைஃப் லைன் ஃபார் த என்டையர் இண்டஸ்ட்ரி. தனுஷ் சார் அப்படிங்கிறது இப்போ சொன்ன மாதிரி அவரு இந்த ரூட்டடாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப எமோஷனலான அப்பா கதைகளும் தாண்டி ஒரு எமோஷனல் ட்ரிவனில் அவர் போயிட்டார். ஆனால் ஃபேன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் லைக் எ மூவி விஐபி மாறி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சது. பட் எனக்கு ஆன் கேமரா நான் சொல்கிறேன், அவ்வளோ உங்களுக்கு ஒர்க் ஆச்சான்னு கேட்டால் எனக்கு சம்ஹவ் நான் சொன்ன பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சுன்னா கரா பற்றி கொஸ்டின் கேட்க மாட்டீங்க. எது புரியல. நான் சொன்னேன்ல என்டர்டெயின்மெண்ட் தான். ஓகே, அவ்வளோதான். ஆடியன்ஸ் வந்து ஆர் வெரி பிக்கி. ஓகே. ஏன்னா பிகாஸ் வி நோ த டைரக்டர் ஹவு பிக் அ ஹிட் ஹி கேவ் த ஃபர்ஸ்ட் மூவி. நான் ஆக்சுவலாக வந்து கரா முன்னாடி எல்லா இன்டர்வியூஸை ஃபாலோ பண்ணேன். த டைரக்டரோட இன்டர்வியூஸ்லாம் ஆமாம் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து அவங்க எவ்வளோ வந்து அந்த மூவியில் வந்து கரால எஃபர்ட் போட்டிருக்காங்க, எவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் தெரியுது. பட் இட் டென்ட் ரிஃப்ளெக்ட் இன் த மூவி ஆர் டு த ஆடியன்ஸ். ஸோ லைக் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு ஏன்னா வந்து இப்போ தனுஷ் சார் வந்து ஸ்பெக்டாகுலர் ஆக்டர், ஓகேங்களா. அது வந்து இப்போ மொத்த எந்த ஃபேன்ஸ் சண்டை வந்தாலும் நான் வந்து சண்டை போடுவேன். என்னன்னா ஹீ இஸ் த பெஸ்ட் ஆக்டர் இன் த ஃபீல்ட் ரைட் நவ். அது ஓகேங்களா. அது வந்து இட்ஸ் மை ஒப்பீனியன் வச்சுக்கோங்க. வெதர் யூ அக்ரி யூ டிஸ்அக்ரி ஐ டோன்ட் நோ. பட் அவருக்கான ஏற்ற படம் வந்து ஹீ இஸ் ஸ்டில் நாட் ஏபிள் டு ரெஜிஸ்டர் கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் இந்த தியேட்ரிக்கல் விண்டோ. ஏன்னா அவர் பண்ணாலும் இப்போ குபேரா பண்ணாங்க, பெருசாக வரல. அப்புறமா வந்து எந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ் வந்து எதுவுமே வந்து பெருசாக வந்து கமர்ஷியலாக வந்து உட்காரல. இட்லி கடை டோட்டல் கலெக்ஷன். பட் தமிழ் இட்லி கடை பிகாஸ் ஆஃப் த ரிலீஸ் டேட் இட் டிட் ஹேவ் அ வெரி குட் ஓப்பனிங் பட் இட் டிடன்ட் கண்டினியூ. செகண்ட் வீக் தேர்ட் வீக்லாம் போகல. அகைன் அவருக்காக ஒரு பெரிய கம்பேக் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரு இருக்காரு, சிம்பு இருக்காங்க, எவ்வளவு ஆக்டர்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட பொட்டன்ஷியல் ஆக்டர். ஆமா விக்ரம் சார் obviously. ஆமா அரசனோட அந்த இது லைக் ட்ரெய்லர் ரிலீஸ் யா தி ப்ரோமோ வாஸ் ஓபனிங் டைட்டில் வாஸ் அமேசிங். பட் அப்படியே அது ஃபிளாட் ஆயிடுச்சு. யா ரூபம் தனுஷ் சாரோட கரெக்ட் பெர்ஃபார்ம் பண்ணல. அதுதான் ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் தான். மேஜராக வந்து என்டர்டெயின்மெண்ட் வாஸ் மிஸ்ஸிங். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த டென்ஷன் வந்து செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்லி இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து சான்ஸே இல்லை. எட்ஜ் ஆஃப் த சீட்டில் எல்லாரையுமே கொண்டு போச்சு அந்த ராபரி சீன். பட் அது வந்து செகண்ட் ஹாஃப்ல ஏன் வந்து இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட் வெல். அது வந்து ஸ்டோரி எப்படியோ இதாகிடுச்சு. அது வந்து ஒரு பெரிய லெட் டவுன் அண்ட் டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் செமையாக இருந்துச்சு. இல்லை இப்போ ஃபுட்பால்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, அதில் கரை எனக்கு வரவே இல்லை. அதான் எனக்கு நான் சொன்னேன் கரை வாஸ் மேஜரா வந்து அது வரல. இந்தியாலேயே வந்து தனுஷ் சார் மாதிரி ஒரு ஆக்டர் கிடையாது. பிகாஸ் ஒன்று வந்து யூ வில் பி அ வெரி குட் ஆக்டர் லைக் ரன்பீர் கபூர் அந்த மாதிரி பாலிவுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சார் அந்த மாதிரி ஒரு மாஸை கவர் பண்ணுற மாதிரி. பட் ஹீ இஸ் த ஒன்லி ஒன் ஹூ கேன் டூ போத். நீங்கள் பாருங்கள் எத்தனை படம் ஒரு ஃப்ளாப் கொடுத்தாலும் அவரோட ஓப்பனிங்க்கு வந்து அவ்வளோ தேட்டர்லேயுமே திருவிழா மாதிரி இருக்கும். ஹி ஹாஸ் காட் டை ஹார்ட் ஃபேன்ஸ், மோஸ்ட் லாயல் ஃபேன்ஸ். ஒன்லி தனுஷ் அண்ட் சிம்பு ஹாஸ் காட் தட். மித்தபடி வந்து மீதி வந்து இப்போ நீங்கள் அஜித் சார் விஜய் சார்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர்லி தே ஆர் டூயிங் ஃபிலிம்ஸு. இப்போ விஜய் சார் வந்து இந்தியா ஃபுல்லாக பேன் இண்டியான்னு நோக்கி ஓடிட்டு இருந்தப்போ அவர் மட்டும் நான் தான் பேன் இண்டியான்ற மாதிரி அவரோட ஓன் நீஷ் கிரியேட் பண்ணார். கமர்ஷியல் சொல்லுவாங்க அந்த டெரிட்டரி. அவரோட நீஷ், அவரோட கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான் என் நீஷ். அவருக்கு தெரியும் அவர் பல்ஸ் என்ன, அவர்கிட்ட இந்த ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அதை பண்ணார். பட் இவங்க எல்லாம் வந்து சம்வேர் கோயிங் ஆஃப் த ஒரு இது மாதிரி இருக்கு. அதுதான் தனுஷ் சார் வந்து அவரோட பொட்டென்ஷியல் வந்து இன்னும் யாருமே பண்ணல, இது கணிக்கல. ஸோ வாட் இஸ் இஸ் ட்ரூ பாக்ஸ் ஆஃபீஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னு வந்து. ஏன்னா விஐபி வந்தப்போ மார்க்கெட் இவ்வளோ பெருசு கிடையாது. எஸ், அது இன்கேஸ் இந்த டைம்ல ரிலீஸ் ஆயிருந்தா தெரியல. யா ஸ்கை இஸ் த லிமிட். சேம் வித் மாரியும். ஏங்க ரீ ரிலீஸ்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு அவர் மட்டும். 3 புதுப்பேட்டை 2 படம் இன்னைக்கு நான் போய் போட்டாலும் ஃபுல் ஆகும். அது ஆமா புதுப்பேட்டைலாம் ஐ திங்க் புதுப்பேட்டை 2017ல நான் ஃபர்ஸ்ட் போட்டப்போ எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம். மதுரை தஞ்சாவூர்ல இருந்தெல்லாம் வந்தாங்க. ஸோ முன்னாடியே அட்வான்ஸாக புக் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு லாயல் ஃபேன் பேஸ் அண்ட் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஸ்டார் ஆக்டர் அவர். ஓகே. ஸோ அவரை ஏன்
அவர் ஏன் வந்து டேரக்டர்ஸும் அந்த சைடு ஆஃப் தனுஷ் சாரை ஏன் இன்னும் யூட்டிலைஸ் பண்ணலைன்னு தெரியல, இல்லை அவருமே வந்து அது விரும்பலையா அப்படி தெரியல. ஸோ ஒரு 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 மசாலா ஃபிலிம் பண்ணாரு, இல்லை கமர்ஷியல் என்டர்டெய்னர் பண்ணாருன்னா ஒரு ஆஃப் பீட் ஃபிலிம் ஒன்று பண்ணுறாரு. ஸோ தட் இஸ் ஹவ் ஹீஸ் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. பட் ஓம் லுக்ஸ் வெரி ப்ராமிசிங். சூப்பர். பிகாஸ் அந்த டைரக்டர் இஸ் கமிங் ஆஃப் ஃப்ரம் அமரன்ல இருந்து. ஸோ அது ரிலீஸ் ஆன கிளிம்ஸுமே ஐ திங்க் ப்ராமிசிங் சூப்பரா இருந்துச்சு. நல்ல கமர்ஷியலா இருந்துச்சு. மம்முட்டி சார் இருக்காரு, அதுக்கு மேல என்ன பெரிய கமர்ஷியல். ஏன்னா அது மம்முட்டி சார் இந்த தலைவர் உள்ள கமர்ஷியல் வந்துட்டாருன்னா சம்திங் இது ஒன்று இருக்கு. கரெக்ட், அதுதான். For us, Kara, like I said, I only know the first 5 with regard to footfall. Kara வந்து அத எதிர்பார்த்த அளவுக்கு like it didn't reach to anybody. கொஞ்சம் அதான் அவர் சொன்ன மாதிரி like எக்ஸைட்மெண்டா போயிட்டு அப்படியே ஃபிளாட் ஆயிடுச்சு. கொஞ்சம் like செகண்ட் ஹாஃப்லயும் like பெருசா பஞ்சியா எதுவுமே இல்ல to keep the audience glued. So I think அதனால தான் drop ஆச்சு. And ராகேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி nowadays people are so particular, like ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கான அந்த அளவுக்கு கனெக்ஷன் பாக்குறாங்க. you know like இது இட்ஸ் லைக் எவ்வளோ கிரிப்பிங்கா இருக்கு ஃபிலிம், எவ்வளோ என்டர்டெய்னிங்கா இருக்கு ஃபிலிம், ஆர் ஈவன் இஃப் இட்ஸ் சென்டிமெண்டல், ஈவன் இஃப் இட்ஸ் சீரியஸ் ஃபிலிம், அது எவ்வளோ சீரியஸா இருக்கு. ஈவன் டாக்கிங் அபவுட் திருஷ்யம் 3, பீப்புள் எவ்வளோ க்ளோஸா தே ஸ்போக் அபவுட் இதுக்கும் அதுக்கும், லைக் அந்த அளவுக்கு டெப்தா பார்க்கும்போது இட் டிட் நாட் ஒர்க். It was a letdown for all of us because Kara we really expected, but it was a letdown. But yeah, hoping பெருசா ஓம்ல அண்ணா அது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வரும்னு எதிர்பார்க்கிறோம். வெங்கடேஷ் சார், உங்க ஒப்பீனியன் தனுஷ் சாரோட அந்த ஒரு பெரிய கமர்ஷியல் கம்பேக்? அதான் சார், we are just waiting for him to இந்த ஸ்லாட்ல. ஓகே ஓகே. அவர் ஒரு ஆக்டரா ஆக்ட் பண்ணா நல்லா இருக்கும். அவர் டைரக்ஷனை போட்டா டைரக்ஷனும் ஆக்டிங்கும் கிளாஷ் ஆகுது. ஓகே. ஸோ ஒரு நியூட்ரல் டைரக்டர் அவர்கிட்ட போனான்னா ஐ திங்க் ஹீல் ஆக்ட் இன் அ பெட்டர் வே. ராயன் டிட் வெல். ராயன் நல்லா இருந்துச்சு. ஓகே சார். ராயன் வாஸ் தி ஹையஸ்ட் லாஸ்ட் கடைசி பிளாக் சூப்பர் ஹிட் வந்து அதுதான் ராயன். And Ryan also was a serious film. ஆமா. It was but it connected very well with the audience. So அதான் சொல்றேனே, end of the day அவங்க தான் ஜட்ஜ். நாம எல்லாரும் இப்படி உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். அவங்க சொன்னா ஓகே மேம், ஓகே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு we just have to sit back and watch. அண்ட் இட்லி கடை கரை ரெண்டுக்குமே ஓப்பனிங் வாஸ் ரியலி குட். ஏன்னா தனுஷருக்கு அந்த ஃபேன் பேஸ் எப்போவுமே பயங்கரமாக இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் கமர்ஷியலி நீங்கள் சொன்ன மாதிரி மேபி விஐபி மாதிரி, திருச்சிற்றம்பலம் மாதிரி, மாறி தே வாண்ட் ஒன் மூவி ஃப்ரம் அசுர மாதிரி, தே வாண்ட் ஒன் மூவி ஃப்ரம் தனுஷ் சார். மேபி இப்போ அடுத்து தனுஷ் சார் பண்ணுற படம் வந்து அந்த மாதிரி கனெக்ட் ஆச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். அண்ட் ஆடியன்ஸ் தான் நாங்கள் எத்தனை வாட்டி எந்த கொஸ்டின் கேட்டாலும் we end up saying this. they are the ones who are deciding. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது லைட் ஹார்ட்டடாக இருந்தால் லைக் ரொம்ப நல்லா போகுது. ராகேஷ் நான் சொன்ன மாதிரி சீரியஸ் ஜானர்ஸும் இப்போ தீபாவளி அன்னைக்கு அமரன் வந்தால் தீபாவளி அன்னைக்கு மக்கள் அழுதுட்டு வெளில வருவாங்களா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. பட் அது எப்படி போச்சு? ஸோ ஃபைனலி ஆடியன்ஸுக்கு அது கனெக்ட் ஆகணும், அவங்க அக்செப்ட் பண்ணணும், அவங்க அது வின்னுனா அது வின்னு. சூப்பர். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும். ஐ திங்க் 3வது முறை நான் எல்லாரையும் பார்க்குது. ரேவந்த் ப்ரோ மட்டும் மிஸ்ஸிங் நினைக்கிறேன், பட் எல்லாரையும் நான் பார்த்துட்டேன். அண்டு கண்டிப்பாக ஒவ்வொரு டைம் கால் பண்ணுறப்பையும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய நன்றி அனைவருக்கும். நான் டாப் 10 கேட்க மாட்டேன், ஏன்னா ஒரு டிசர்விங்க லாஸ்ட்டில் கேட்டால் தான் தோணுச்சு. லாஸ்ட்டில் மீட் பண்ணப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க, இந்த ஆக்டரை பற்றி நான் கேட்கும்போது அது என்ன கலெக்ஷன் ஏது என்ன ஆகுதுன்னு தெரியாது, ஹீ இஸ் த கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி அஜித் சார். ஸோ அவருக்கு இந்த வருடம் படம் ரிலீஸ் ஆகலை, பிகாஸ் அவரே அந்த ரேஸ் அந்த ஃபார்மெட்லாம் போனதுனால. ஸோ அஜித் சார், ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எப்படின்னா, நாங்களாம் வந்து இந்த சோகத்துக்கு ஒரு ஹேங் ஓவர் வந்து எல்லாம் முடிஞ்சு தெளிஞ்சு மறந்து ஸ்டேஜ்ல இருக்க ஞாபகப்படுத்துறீங்க. ஏன்னா அஜித் சார் வந்துட்டு ரேசிங் போயிட்டாரு. இப்போ நான் சொல்றது லாஸ்ட் இயரே வந்து அவர் ரேசிங் போயிட்டாரு. இவர் வந்துட்டு இதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபிலிம் பண்ணிட்டாரு. அட என்னடா இது, 2 பேர் கேரண்டியா வந்து நம்மளுக்கு வந்து கலெக்ஷனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு இருக்கும்போது 2 பேருமே அவுட். அப்புறம் it is a huge chunk of money which comes in and transfers through everybody, because அந்த படம் வந்து நான் அந்த கருப்புக்கு சொன்ன மாதிரி தான், கருப்பு படத்திலே சின்ன ஆக்டர் நடிக்கிறதுக்கும் பெரிய ஆக்டர் நடிக்கிறதுக்கும் there is a difference மாதிரி. So in a good film when these 2 people come and act and it becomes a hit, like Good Bad Ugly கடைசியாக ஹிட் ஆகும்போது see the collection how it turns out. ஸோ அவங்களாம் நான் இல்லைன்னு போது பயங்கர சேடாக தான் இருக்கும். தட் இயரே வந்து எங்களுக்கு வந்து இல்லை வில் பி சர்ச்சிங். அப்போனா ஒரு டிக்கெட் அவுட்டு, 2 டிக்கெட் அவுட்டு, வயது எத்தனை பேர் இருக்காங்க, ஓகே 5 பேரில் இந்த படம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு வி கேல்குலேட். பட் அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன மூவிஸ் வந்து ஹிட்டு கொடுக்கும்போது இட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. பட் அஜித் சார் எங்கே இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் கூட இல்லையே, எதுவுமே there is nothing known. ஸோ
இந்த வருஷமும் கிடையாது போல இருக்கு. வெங்கடேஷ் ராகேஷ் சொல்ற மாதிரி சேம், ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் அனௌன்ஸ்மெண்ட். கண்டிப்பா இப்போ வந்து அவர் பேஷனை நோக்கி அவர் போயிருக்காரு அஜித் சார் கண்டிப்பா. பட் வெயிட், நான் அந்த டாப் 10 சொன்னேன்ல, அதில் 5th பிளேஸ்ல மங்காத்தா பார்த்துருப்பீங்க நீங்க ரீரிலீஸ். அதெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க தெரியுமா மங்காத்தா? ஏன்னா சன் பிக்சர்ஸ் யூஸ்வலா எந்த படமும் ரீரிலீஸ் பண்ண மாட்டாங்க, பண்ணதே இல்ல. ஐ திங்க் த ஒன்லி மூவி they have done is பர்த்டே பண்ணாங்க நினைக்கிறேன். மங்காத்தா வந்து பொங்கலுக்கு அப்புறம் பண்ணாங்க, ஜனவரி 26 பண்ணாங்க. அண்ட் அது மிகப்பெரிய அஜித் சாருக்கு அதான் இப்போ ஒரு வருஷம் படம் வராட்டி கூட பயங்கர லாயலான ஃபேன் பேசுவாங்க. அப்படியே இந்த வெறித்தனமா பயங்கரமான ஃபேன்ஸ், இந்த சட்டையை கலட்டி கத்தி சுத்தி அது அப்படியே ரீக்ரியேட் ஆச்சு அஜித் சாரோட எந்த படத்துலையுமே. மே ஃபர்ஸ்ட் கூட நாங்கள் போட்டிருந்தோம், பில்லா திருப்பி போட்டிருந்தோம். அதெல்லாம் 1000 வாட்டி பார்த்தாலும் எப்போவுமே கூசம்ஸ் வர படம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அஜித் சாருக்கு அந்த லாயல் ஃபேன் பேஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் அஜித் சார் ஷுட் சூன் அனௌன்ஸ் மூவி. பண்ணணும். அவர் பேஷனுக்கு ரேஸுக்கு போயிட்டாரு. எங்களுக்கு அப்படி அஜித் சார் ரேஸ் அந்த கெட்டப் அது பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வந்து சினிமாலையும் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் வந்து தலையை காமிச்சிட்டு போனாருன்னா we all be satisfied. ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ற மாதிரி ரேசிங் டாக்குமெண்ட்ரி பேசிட்டு இருக்கேன். So it's like வராது, like you know, புது படம் அனௌன்ஸ் பண்ணல. ஆனா மங்காத்தா was like a celebration by itself, even for us. எல்லாருமே படம் வந்து வருதுன்ற ஒரு ரிலீஸ் லைக் ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும், எல்லாருக்குமே ஹைப் வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கும். லைக் அந்த பஸ் வருது அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் டூ தட். ஸோ அஜித் சாரோட படத்துக்காக எல்லாருமே ஈகர்லி வெயிட்டிங். எப்பவுமே அப்படிதானுங்க, அது எதுவுமே வராது, வர்றப்போ அது பெருசா இருக்கும் பிளாஸ்டா அந்த மாதிரி தான். பட் இது வந்து ரொம்ப பெரிய கேப். இன்னும் ஷூட் கூட போகாம இருக்கிறது வந்து இன்னும் இயர்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு படம் வந்தால் தானே பிஸ்னஸ் வைஸும் வந்து தியேட்டர்ஸும் சர்வைவ் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும். வெரி பிக் கேப், அது சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்கும். தேங்க்யூ. We love homestay, a touch of love in every stay. Kids and family கூட time spend பண்ண, friends கூட weekend spend பண்ண ஒரு perfect-ஆன homestay. For booking, www.welovehomestay.com. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20